ஹே அலாமி திஸ் இஸ் பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டேயோட ஒன் ஷாட் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ட்விஸ்ட்டு, தென் ரொம்பவே மாஃபியா ஸ்டோரிஸ்லாம் டேக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஸோ அதனால் டேக்கு ஒரு மாஃபியா ஒன் ஷாட் இது பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன், இப்போ ஒரு பொண்ணு அப்படியே தான் நல்லா தூங்கிட்டு இருக்கா. டைம் இப்போ அப்படியே ஒரு 8:30 போல். அப்போது இப்போ அப்படியே டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. அந்த பொண்ணோட ரூம் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. பார்த்தா அவங்க அம்மா தான். வயன், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னல, ஏந்திரி வயன் அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. இப்போ வயன் அப்படியே தான், ஒரு 5 minutesமா அப்படின்னு அவள் சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிறா. ஏய், மணி இப்போ 8:30, 9 மணிக்கெலாம் இன்டர்வியூன்னு சொன்னதா அப்படின்னோடனே, மா ஏமா இன்னும் எழுப்பாமல் இருக்க அப்படின்னு இப்போ வாயன் அப்படியே ஏஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தா மணி 8:30. மா என்னம்மா ஏமா இன்னும் எழுப்பாமல் இருக்கீங்க அப்படின்னு வாயன் கேட்குறா. நான் 7 மணிலேருந்து எழுப்பிட்டு இருக்க வாயன், ஆனால் நீ ஏந்திரிக்கவே இல்லை. சரி 8 மணிக்கு வந்தேன். 8 மணிக்கு வந்தால் எனக்கு வேலை இருந்துச்சு, சரி நான் கீழே போயிட்டேன். அதுக்கப்புறம் 8:30க்கு வந்தால் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க. எனக்கு தெரியாதுப்பா, கிளம்பி போகிறதா இருந்தால் போ, போகலன்னா போ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. வாயன் அப்படியே, ஐயோ மணி 8 ஆயிடுச்சு. இப்போ வாங்க அப்படியே வாயனோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம். இப்போ வாயன் அப்படியே நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி தான். என்ன பார்க்குறீங்க? என் பேர் தான் வாயன், கிம் வாயன். ஆசையாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. எல்லா ஒர்க்கும் போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன, வேலை தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளோ ஆஃபீஸ் இறங்கி வந்துட்டேன், ஆனால் எந்த கம்பெனிலையும் வேலையே தர மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு கடைசியாக எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு கொடுத்தாராம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்னை போக சொன்னார். ஆனால் நான் இன்னும் இப்போ மணி 8 ஆயிடுச்சு. எப்போ போக போகிறேன்னு எனக்கும் தெரியல. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் இங்கே ஒர்க் பண்ணுறாராம். ஐயோ அப்படின்னு நம்ம வாயன் இப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சரி வாங்க இப்போ போய் நான் குளிச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு இப்போ வாயன் அப்படியே தான் அவள் அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ அப்படியே கிளம்பிட்டு இருக்கா. டைம் இப்போ 8:45. ஐயோ இன்னும் 15 நிமிஷத்தில் அங்கே போகணும். ஐயோ அப்படி சொல்லிட்டு வாயின் அப்படியே அவங்க அம்மா கிட்டேருந்து, மா ஒரு ப்ரெட்டு அப்படியே ஒரு ஜாம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறானா, அவளே ப்ரெட்டு அப்புறம் ஜாம்லாம் எடுத்து போட்டுட்டு டாட்டா பை 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 அப்படி சொல்லிட்டு வாயின் அப்படியே கிளம்பிட்டா. அவங்க அம்மா, கடவுளே இப்பயாச்சும் என் பொண்ணுக்கு நல்ல வழிகாட்டு, அவளுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும், அவளுக்கு 25 வயசாயிடுச்சு, எப்படியாவது ஒரு நல்ல பையன் கிடைக்கணும், அப்புறம் அவள் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வேண்டிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கண்ணா பஸ்ஸு பார்க்குறீங்க, பஸ்ஸு கிடைக்கிற மாதிரி தெரில, அதனால அப்படியே உங்கள் கையில் இருக்க வாட்சை பார்க்குறீங்க. டைமு கிட்டத்தட்ட 9 ஆக போகுது. ஐயோ இன்னும் 9 ஆக 5 minutes தான் இருக்குது, எப்படி போகிறது? இங்கே வேறு ஆஃபீஸ் வேறு 10 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணுமே. ஐயோ அப்படி சொல்லிட்டு இப்போ வயன் அப்படி தான், வயன் இந்த ஜாபை விட்டுனா நமக்கு மானம் இல்லை, எல்லாமே போயிடும். நம்ம வீட்டில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மரியாதையும் அதையும் போயிடும். இப்படி நின்றுட்டே தான் இருப்போம். பஸ்ஸு வரவே வராது. முருகாவை மனசில் நினச்சிட்டு மேரட்டான் ஓட வேண்டிதான். சிவகார்த்திகேயரை நினச்சிக்கிட்டு ஓடு அப்படி சொல்லிட்டு வயன் அப்படி தான் ரோடுன்னு கூட பார்க்காம அங்கே இங்கன்னு ஓடிட்டுருக்கா. அவளுக்கு அட்ரஸ் தெரியும். அப்படி தான் அவள் கூகுள் மேப் போட்டு அப்படியே நேராக வயன் ஓடிக்கிட்டே இருக்கா. அது காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுகிட்டே வயன் அப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கா. ஸோ இப்போ ஃபைனலி அவள் வந்துட்டா. டைம் பார்க்குறா 9:10. ஐயோ கரெக்டாக டைமுக்கு வர முடியல, திட்ட போகிறாங்க உச்சு அப்படின்ட்டு வாயின் இப்போ அப்படி தான் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறா. இப்போ அங்கே செக்யூரிட்டி கார்டு நிறைய கேட்குறாரு. எல்லாத்துக்கும் வாயின் சொல்லிட்டு உள்ளே வர்றதுக்கே 9:20 ஆயிடுச்சு. அப்போ நான் எப்படி போவேன் அப்படின்ட்டு அப்போ லிஃப்ட்டு முன்னாடி நிற்கிறா. அதான் லிஃப்ட்டு ஒர்க் ஆகலைன்னு போட்டிருக்கு. என்னது லிஃப்ட்டு வேலை செய்யலையா? இப்போ நான் 16வது மாடிக்கு நான் நடந்தே போகணுமா? ஐயோ இன்டர்வியூ ஆண்டா 16வது மாடியில் வச்சிங்க, வேறு வழி இல்லை போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு வாயனுக்கு செமையாக கால் வலிக்குது. இப்போ அவள் பார்க்குற அவள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வெட்டாகி வேர் தூத்துது, ஏன்னா சம்மரில். ஸோ அதனால வாயன் அப்படியே தான் பாவமாக இருக்குது. அவன் நிலைமையை நினச்சி அவளுக்கே பாவமாக இருக்குது. இப்போ அப்படியே தான் வாயன் ஃபைனலி வந்துட்டா. டைமை பார்க்குறான் 9:30 ஆயிடுச்சு. 10 நிமிஷமாக 16வது மாடிக்கு ஏறி வந்திருக்கேன். நான் ரொம்ப சோம்பேறியாக இருந்திருக்கேன் வீட்டில். அப்படின்ட்டு வாயன் இப்போ அப்படியே நிற்கிறா. இப்போ அங்கே ஒரு லேடி வராங்க. ஸோ அவங்க போய் நம்ம ரியான்னு வச்சுக்கலாம். இப்போ ரியா பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி ரியா கேட்குறாங்க. ஹாய் நான் வாயன்,
இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்ட்டு வாயின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆ, இருங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ரியா என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஆ, ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு வாயினும் அதை ஃபுல்லாக குடிச்சிட்றா. அவளுக்கு பத்தலை, அதனால் ரியா இன்னொரு பாட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஆ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் ரியா. இன்டர்வியூ நீங்கள் தான் அன்றைக்கி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு ரியா கேட்குறாங்க. ஆமாம், நான் தான். சரி, சார் இன்னும் வரல, அதனால நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நான் சார் கிட்ட பேசிட்டு வந்து அப்புறம் உங்களை கூப்பிடுறேன். நீங்கள் அது வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ரியா சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆ, ரொம்ப தேங்க்யூ ரியா அப்படி சொல்லிட்டு வாயினும் இப்போ அப்படி தான் உட்காந்துட்ருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில். ஸோ அங்கே பார்த்தா நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ வாயன் அப்படியே உட்காந்துட்டு, அப்பா இன்னுமே அவர் கூப்பிடல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு வாயனும் இப்போ அப்படியே தான் உட்காந்துட்ருக்கா. இப்போதான் செக் பண்ணுறா, அவளோட டாக்குமெண்ட்டை கொண்டே வரல, அவள் மறந்துட்டா. என்னது, டாக்குமெண்ட்டை கொண்டு வரலையா? முடிஞ்சதே சோலி, போ. இப்போ நான் எப்படி திரும்ப நான் போகணுமா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? டாக்குமெண்ட்டை வர வீட்டில் விட்டுட்டேன். அம்மாவை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவோம்மா. ஐயோ, ஃபோனே கொண்டு வரல. இன்னைக்கு எனக்கு நாளே சரியில்லை. பஸ்ஸு காலையில் கிடைக்கல, அப்புறம் நடந்தே வந்தேன், இங்கே லிஃப்ட்டு வேலை செய்யல. இப்போ டாக்குமெண்ட்டு ஃபோனையும் கொண்டு வரல. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ பயமாக இருக்கு, பெரிய கம்பெனி வேறு. ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. முருகா கூட இருந்து துணையாரு அப்படின்ட்டு வாயன் புலம்பிட்டு இருக்கா இங்கே வெளியே. சரி ஓகே, முடி எப்படி இருக்குன்னு பார்க்குறா. பார்த்தா அரைக்குறையா இருக்க முடி. ஓடி வந்த வேகத்தில் அப்படியே முடியெல்லாம் அங்கே இங்கன்னு கலைஞ்சு போயிருக்கு. சரி அதை அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட்பேக்லேருந்து மிரர் எடுக்கிறா. இப்போ எடுக்கலான்றதுக்குள்ளே ரியா அப்படியே ஒயன் கிம் ஒயன் உள்ள வாங்க அப்படின்னு நம்ம ரியா கூப்பிட்றா. இப்போ நீங்களும் ஐயோ இவங்க என்ன இப்படி கூப்பிட்டாங்க, நான் வர முடியும் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு நினச்சேனே. சரி அப்படி சொல்லிட்டு வாயின் அப்படியே மேலே அப்படியே லைட்டாக கையை வச்சு லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போகிறா. மேயா கமன் சார் அப்படின்னு வாயின் கேட்குறா. இப்போ அவரும் எஸ் கமன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம தேவங்க தான். அவர் தான் உட்காந்துட்டு அப்படி கம்ப்யூட்டரில் என்னமோ பார்த்துட்ருக்காரு. இப்போ வாயினும் வந்து அப்படி உட்காடுறாங்க. இப்போ அப்படி தேவங்க பார்க்குறாரு. இப்போ அப்படியே வாயினும் ஐயோ இவர் என்ன பார்க்கவே ஈவில் மாதிரி இருக்காரு, கண்ணாலே எரிச்சிருவார் போல அப்படின்ற மாதிரி வாயன் அப்படியே தான் தேவங்களோட கண்ணே பார்த்துட்ருக்கா. ஸோ தேவங்களோட கண்ணுனாலே அப்படியே கொல்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால வாயன் அப்படி பார்த்துட்டே இருக்கா. டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு தேவங்க கேட்டது தான். நீங்கண்ணா அப்படி தேவங்க பார்த்துட்ருக்கீங்கள, ஹலோ டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு இப்போ அப்படி தேவங்க கேட்குறாரு. சாரி சார், அது அது அப்படின்னு வாயின் திக்கிட்டு இருக்கா. வாட், என்ன அது இது டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு தேவங்க கேட்குறாரு திரும்ப. இப்போ அப்படியே வாயனும் ஐயோ டாக்குமெண்ட் வேறு கொண்டு வரலன்னா என்ன சொல்வார் தெரியலையே. அது அது அப்படின்னு வாயின் அப்படி தேவங்க ஒரு மாதிரி பார்க்குறா நெளிஞ்சுக்கிட்டே. ஹலோ இங்கே பாருங்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைனா அப்படின்னு நம்ம தேவங்க கேட்குற. இல்லை சார், அது அது ஹலோ என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க வாயன், என்ன தான் உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு தேவங்க கேட்குறாரு. அது சார் நான் டாக்குமெண்ட்டு மறந்து வச்சுட்டேன் சார் வீட்லேயே அப்படின்னு வாயின் திக்கி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே தான் தேவங்க பார்க்குறாரு. வாட், டாக்குமெண்ட்டை உங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா, அதுக்கு எதுக்கு நீங்கள் இன்டர்வியூ வந்தீங்க அப்படின்ற மாதிரி தேவங்க கேட்குற. அது சாரி சார், அது எனக்கு நான் ஒரு டென்ஷனில் மறந்துட்டேன். ஹெட்ரேக்கெலாம் ஏந்திரிக்க வேண்டியது, அதான் எல்லாத்தையும் வீட்டில் அப்படியே வைக்க வேண்டியது அப்படின்னு தேவங்க அப்படியே கோவத்தில் சொல்கிறான். அவன் ரொம்ப கோல்டான டைப். ஸோ அதனால் அப்படியே தேவங்க சொல்கிறான். எப்படா இவர் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு நம்ம மைண்ட்குள்ளே அப்படியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ தேவங்க பார்த்துட்டு, ஹலோ உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், டாக்குமெண்ட்டு எடுத்துகிட்டு வர தெரியல, சரி மொபைல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் நீங்கள் வச்சிடலன்றீங்க. ஹலோ என்ன தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, என்ன நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே உங்களுக்கு கிடையாதா, ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வரல, அட்லீஸ்ட் ஒரு மொபைல் கூட, சே ஏன் இப்படி பண்ணுறீங்க எல்லாரும் அப்படின்னு தேவங்க கத்துறான். சார் அது வெரி வெரி சாரி சார், நான் எங்கள் அம்மாவை அனுப்ப சொல்கிறேன், நீங்கள் வேணால் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இப்போ வாயன் சொல்கிறா. என்ன ஹெல்ப்
அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே தேவன் கேட்டோன்னே, உங்களோட மொபைல் கிடைக்குமா சார் அப்படின்னு வாயின் திக்கி கேட்குறா. என்ன பயமாக இருக்குது, ஏன்னா எங்கேயாவது எதாவது சொல்லிடுவாரான்ற மாதிரி வயனுக்கெல்லாம் செம பயமாக இருக்குது. இப்போ தேவங்க அப்படியே வயனே ஒரு மாதிரி அப்படியே கோவமாக பார்த்துட்ருக்காரு. இல்லை சார், நான் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு வயன் ஏந்திரிக்கிறா. ஹலோ வயன், உட்காருங்க. என்னங்க, உங்கள் அம்மா கால் பண்ணி இதில் அனுப்ப சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே தேவங்க சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே டக்குன்னு தேவங்களோட ஃபோனை வாங்கி அப்படியே உங்கள் அம்மா கால் பண்ணி அப்படியே உங்கள் அம்மாவோட நம்பர் சேவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்ன்னு போடுறீங்க. உங்கள் அம்மா அப்படியே டாக்குமெண்ட்டை அனுப்பி விட்றாங்க. தேவங்க அப்படியே பார்த்துட்டு, ஓகே நீங்கள் எதுக்கு இந்த ஜாபை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, தென் எதனால் உங்களுக்கு இந்த ஜாப் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, தென் எப்படி உங்களுக்கு இந்த ஜாபை பற்றி தெரிய வந்துச்சு, அது எல்லாத்தையும் இப்போ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். லைக் இப்போ உங்கள் முன்னாடி ஒரு 100 பேர் இருந்தால் நீங்கள் எப்படி பேசுவீங்க, அந்த மாதிரி இப்போ பேசி காட்டுங்க அப்படின்னு நம்ம தேவங்க சொன்னோன்னே நீங்களும் அப்படியே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. தேவங்க்கு உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறீங்க, பாயிண்ட்டாக சொல்கிறீங்க. ஸோ தேவங்க்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நீங்கள் அவ்வளோ அழகாக சொல்லும் போது தேவங்கே அவ்வளோ அழகாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க. ஸோ அதனால் தேவங்க்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே, சூப்பர், ஃபைன், அதுலேருந்து நீங்கள் ஒர்க் வரலாம் அப்படின்னு தேவங்க அப்ரூவ் பண்ணிடுறாரு. இப்போ நீங்கள் தேவங்க பார்த்து, சார் ரியலி ரொம்ப தேங்க்யூ சார், என்னை ஊர் உலகத்தில் இருக்காங்க எல்லாருமே நீலாம் வேலைக்கு இல்லை, வீட்டில் டிகிரி முடிச்சுட்டு அமைதியாக உட்காரு, எங்கள் அம்மா அப்பாவை பேசுவாங்க சார், பட் நீங்கள் எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்ட்டு வாயின் ரொம்ப ஹாப்பியோட, அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்ட்டு வாயின் குஷியோட போயிடுறா. தேவங்க இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அப்படிதான் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக உங்கள் வீட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கீங்க டாக்ஸியில். ஸோ அப்படி தான் நீங்கள் டாக்ஸிக்கு காசுலாம் கொடுத்துட்டு இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே வரீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, என்ன ஓகேவாச்சான்னு கேட்குறாங்க. டபுள் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு அப்படியே வீடை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஃபைனலி உங்களுக்கு ஒர்க் கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஹாப்பியிலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே நீங்களே ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அப்புறம் என்ன அப்படி தான் டைம்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து ஒர்க் உங்களுக்கு கிடச்சிச்சு இல்லை, ஃபஸ்ட் டேவே நம்ம லேட்டாக போகக்கூடாது சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும், அதான் எல்லா கிளைண்ட்டுக்கு முன்னாடியும் நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிறீங்க. பாடி கார்டெலாம் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. குட் மார்னிங் அண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அவர்லாம் வாயை பொழந்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன நீங்களும் இப்போ அப்படியே ரியாக்கெலாம் ஹாய் சொல்கிறீங்க. ரியா அவங்களாம் காலையில் வந்துடுவாங்க, ஏன்னா தேவங்களோட அசிஸ்டன்ட் அவங்க தான். ஸோ அதனால் அவங்களாம் முன்னாடியே வந்துடுவாங்க. நீங்களும் ரியாவும் நல்லாவே ஃப்ரெண்ட்லி ஆகிக்கிறீங்க. ஸோ அன்னையிலேருந்தே. ஸோ அதனால் இப்போ ரியா அப்படியே உங்கள்கிட்ட, என்ன வயன் பட்டையெல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே கேட்குறாங்க ரியா. நீங்கள் இல்லை ரியா, இன்றைக்கி தான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன், இன்னையிலேருந்து நாள் நல்லா போகணுன்னு முருகா கிட்ட வேண்டி ஒரு பட்டை போட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகிறீங்க. அங்கே இருக்க எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பட்டை போட்டுட்டு வந்திருப்பீங்க, உங்கள் அம்மா தான் உங்களுக்கு போட்டு விட்டுருப்பாங்க, நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போட்டு வந்திருப்பீங்க. பட் ஆனால் அங்கே இருக்க யாருமே அந்த மாதிரிலாம் போட்டது கிடையாது, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கீங்களே அப்படி தான் உங்களை வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கழிச்சு அப்படி நம்ம தேவங்க வராரு. அப்படியே கோல்டான ஃபேஸோட அப்படியே அவரோட கேபினுக்கு போகிறாரு. இவர் எப்பயுமே இப்படி தானே அப்படின்ட்டு நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் சாம்னு ஒரு பையன் உட்காண்ட்ருக்கான். அவன் அப்படியே உங்ககிட்ட வழிய ஆரம்பிக்கிறான், அதாவது ஃப்ளர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் உங்ககிட்ட. ஸோ உங்களுக்குமே புரியுது, அவன் அப்படியே உங்கள் நேமை கேட்குறான், அப்புறம் எந்த அட்ரெஸ்ஸு, உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னு அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுற விதமாக தலையை ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே தான் தேவங்க அவர் கேபினுக்கு போயிருப்பாரு. இப்போது அப்படியே ரியா பார்த்துட்டு, ஏய் சாம் ஒர்க் பாரு அப்படின்ற மாதிரியா சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. இப்போ தேவங்க அப்படியே அவங்க கேபினில் உட்காந்துட்டு, ரியா இன்றைக்கி என்ன மீட்டிங் இருக்குது அப்படின்னு இப்போ தேவங்க கேட்குறாரு. சார் இன்றைக்கி வந்து அப்படி சொல்லிட்டு இப்போ ரியாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃபைன், இப்போது இந்த மீட்டிங்கை நான் சைன் பண்ணுறேன், எல்லாரையும் வர சொல்லுங்கள். இன்றைக்கி எல்லாருக்கூடையும் இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, யாருமே ஸ்கிப் ஆகக்கூடாது, எல்லோரும் கம்பல்சரி வந்தாகணும், அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்றத அவங்க ஆர்டர் விடுறாரு. இப்போ அப்படியே ரியாவும் எல்லாரும் முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை காதில் வாங்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங். ஸோ ஃபஸ்ட் டேவே ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆகுது. ஸோ அதனால் நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு கரெக்டாக போயிடணும்னு சொல்லிட்டு உங்களோட ஒர்க்லாம் அப்படியே முடிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கின்னு பார்த்து நிறைய டாக்குமெண்ட் வந்திருக்கு, ஏன்னா நீங்கள் நியூ இல்லை இந்த கம்பெனிக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட் டேவே நிறைய டாக்குமெண்ட். ஸோ எல்லாருமே வந்து பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்லியாக, பேசுகிறேன்ற கேப்பில் அப்படியே என் ஒர்க்கையும் முடிச்சிரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்களும் அப்படியே ஃப்ரெண்ட்லியாக ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உங்களோட ஒர்க்கையும் சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி தான் டைம் போகுது. சாம் பார்க்குறான், வயன் முடியலன்னு சொல்லுங்கள், நானும் பண்ணவா
அப்படின்னு அவன் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே கேட்குறான். இல்லை சாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி தான் மீட்டிங்க்கான டைம் வருது. ஸோ எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இன்னுமே உங்கள் ஒர்க்கை முடிக்கல. ஐயோ, இதெல்லாம் முடிய மாட்டேங்குது, இன்னும் எவ்வளோ தான் டைப் பண்ணுறது, கை வர வலிக்குதே அப்படின்ட்டு வாயின் ஃபைனலி முடிச்சுட்டு அப்படி மீட்டிங் ஆரம்பிக்கிற டைமில் அப்படி வாயின் ஜாயின் பண்ணிக்கிறா. ஸோ அப்படி தான் தேவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காரு. என்னன்னா நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ தேவங்க அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ரியாவும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ அப்படி தான் கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி. இப்போ தேவங்க அப்படியே எல்லார்ட்டையும் ஓகே கைஸ், தென் நாளைக்கு ஒரு செமினார் மாதிரி வச்சுருக்கேன், எல்லாருக்கிட்டேயும் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறேன், படித்து பார்த்துட்டு செமினாருக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் கை வைக்கணும், அதாவது செமினாரில். குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணனாலும் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டு அவர் அப்படி கிளம்பிடுறாரு. குரூப் டிஸ்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ அப்படி எல்லாருமே கிளம்புறாங்க. நீங்களும் அப்படியே ரியா பார்த்து, ஆமாம் இந்த செமினார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ரியாவுக்கு இப்போ அதெல்லாம் பற்றி தெரியும். ஸோ அதனால் அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் நிறையா ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோ ஒர்க் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அந்த செமினாருக்கு எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரியாட்ட டிப்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ரியாவும் அப்படியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ தேவங்க கூப்பிடும் போதெல்லாம் இப்போ ரியா போயிடுவாங்க. என்னது இது, நமக்கு நிறையா ஒர்க்கோட ரியாவுக்கு நிறையா ஒர்க் இருக்கும் போல், பாவம் ரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயின் அப்படி உட்காந்துட்டு அந்த செமினார் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கா. ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் அப்படியே அவள் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவக்குள்ளேயே அவள் செமினார் பண்ணிகிட்டு இருக்கா. லைக் இப்போது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா வாயின் நடுவில் நின்று அப்படி சொல்லிட்டு இருக்க மாதிரி அவளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்படி கொஞ்ச நாள் கழிச்சரியா வந்து ஓகே இப்போ நீ சொல்லி பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அழகாகவே சொல்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு செமினார் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், நீங்களும் செமினார் நல்லா எடுப்பீங்க. ஸோ அதனால் சூப்பராக எடுக்கிறீங்க. இப்போ அப்படியே நிறையா கிளாப் தட்டிக்கிட்டே, வா வயன் வேறு லெவல், நல்லா இருக்குது, இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சார் உங்களை தான் பாராட்டுவார் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ரியா கிளம்பியிருப்பாங்க. ஸோ அப்புறம் என்ன, நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ நீங்களும் ஓகேன்ட்டு அப்படியே நீங்கள் கேபுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ரொம்ப நேரம் காணும். இப்போ அப்படி தான் ஒரு பிளாக் கலர் கார் உங்களை பாஸ் பண்ணி போகுது. நீங்களும் என்ன எதுன்னு பார்க்குறீங்க. பார்த்தா அது வேறு யாரோட காரும் இல்லை, நம்ம தேவங்கோட கார் தான். ஸோ தேவங்க அப்படி உள்ளே உட்காந்துட்டு அப்படி உங்களே பார்த்துட்டு போகிறாரு. நீங்கள் அப்படி தான் நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகும். இப்போ அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்ஸி ஒன்று வருது. ஸோ நீங்கள் அப்படியே ஏறிட்டு இப்போ நேராக உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா, ஏன் என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு? மா டாக்ஸி வர லேட் ஆகிடுச்சுமா, அதாம்மா அப்படின்ட்டு இங்கே வாயின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ சீனை கட் பண்ணி நம்ம தேவங்க பார்க்கலாம். தேவங்க அப்படியே தான் அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் டோட்டலி அவர் கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது ஃபுல் பிளாக் ஆகுறாரு. ஏன்னா தேவங்க ஒரு மாஃபியா. இப்போது தேவங்க அப்படியே தான், என்னாச்சு அவனை போட்டிங்களா இல்லையா அப்படின்னு நம்ம தேவங்க கேட்குறாரு. இப்போ அப்படியே தான் அங்கேருந்து ஒரு வாய்ஸ், இல்லை சார் நீங்கள் வந்தாதான் எதா இருந்தாலும், டேய் போட சொன்னல போட்டு வைக்க வேண்டிதானே, வந்து நான் பேசிப்பல்ல போடுங்கடா அவனை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. டக்குன்னு தேவங்க்கு அப்படி காதுலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது, அதாவது ஷூட் பண்ணுற மாதிரி சவுண்டு. வெல் டன் பாய் அப்படின்ட்டு அவர் கால் அப்படியே வச்சிடுறாரு. ஸோ அப்படியே தேவங்க லைட்டாக ஸ்மர்க் பண்ணிக்கிட்டே, உன்னை அழிக்கிறதுக்காக நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தேவங்க அப்படியே தான் அவர் மாஸ்க்கை வச்சு அவர் ஃபேஸை கவர் பண்ணிட்டு நேராக அங்கே இருக்க ஒரு 2 வீலர் எடுத்து, அதாவது நம்ம தேவங்க எப்பயும் பைக்கில் தான் போவார். ஸோ அந்த பைக்கை எடுத்து ஒரு கராச்சி கிட்ட போகிறாரு. அங்கே அப்படியே தான் அங்கே பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க, தேவங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இப்போ தேவங்க பார்த்து, போட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. போட்டாச்சு சார் நீங்கள் சொன்ன மாதிரி. இவனை வெட்டி இந்த கடல் அந்த கடல்லாம் கிடையாது, ஒரே கடலில் போட்டு மாட்டிக்க போகிறோம், அதனால் நல்லா துண்டு துண்டாக வெட்டி கரைச்சிருங்க அப்படின்ற மாதிரி தேவங்க ஆர்டர் விடுறாரு. ஆனால் ஒரு எவிடன்ஸ் கூட வெளியே தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? ஏதாவது தெரிஞ்சது உன் தலை தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு தேவங்க சொல்லிட்டு அப்படியே மிரட்டிட்டு போகிறாரு. இப்போ அவனா செம பயந்துட்டு அப்படியே அந்த பாடிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். தேவங்க இங்கே அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் செம டென்ஷனில் இருக்கான். இப்போ அப்படியே தேவங்களோட அசிஸ்டன்ட், அதாவது பாடி கார்டு அது மாதிரி இருப்பாங்க. ஸோ அவர் வந்து, சார் மிஸ்டர் லீயை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்களே, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இதில் இருக்குது சார், நான் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருக்கேன், நீங்கள் படித்து பார்த்துட்டு ஓகேண்ணா நம்ம அடுத்த பிளானுக்கு போகலாம் சார் அப்படின்ற மாதிரி அந்த பாடி கார்டு சொல்கிறாரு. இப்போது தேவங்க ஓகே ஃபைன்
நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதையும் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு நேராக அவன் வீட்டுக்கு போய் இப்போ அப்படியே அவனோட கெட்டப் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு தேவங்க அப்படியே தூங்குறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. தேவங்க அப்படியே ஏஞ்சிட்டு அவர் டோட்டலி இப்போது ஒரு சிஓ மாதிரி அவன் டோட்டலாக மாற்றிக்கிட்டு இப்போ தேவங்க அப்படியே அவரோட ஆஃபீஸ்க்கு அவர் கிளம்பி வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ சீனை கட் பண்ணி உங்களை பார்க்கலாம். நீங்கண்ணா நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு முதுவெல்லாம் ரொம்ப வலிக்குது, ஐயோ இன்னைக்கு செமினார் இருக்கு, ஐயோ ப்ரிப்பேர் பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு இப்போ வயன் அப்படி தான் அந்த டாக்குமெண்ட் எடுத்து அவள் அப்படி படிக்க ஆரம்பிச்சிடுறா. ஆல் இஸ் வெல், ஒன்றும் ஆகாது, ஐயோ இந்த வேர்டு என்ன அப்படின்ட்டு வாயின் அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாமல் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ இது என்ன வாயிலே நுழைய மாட்டேங்குது, ஐயோ ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், சரி கூகுள் இருக்குல்ல அதை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ டக்குன்னு வாயின் கூகுள் போட்டாலும் அவளுக்கு அந்த வாயிலே அந்த வார்த்தை நுழைய மாட்டேங்குது. அதனால வாயின் இப்போ என்ன பண்ணுறான்னா, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த வேர்டுக்கு பதில் வேறு ஏதாவது அப்படின்ட்டு வாயின் தேடி பார்க்குறா. ஸோ வாயினுக்கு ஒரு வேர்டு கிடைக்குது. சரி இப்போது நம்ம இந்த வேர்டுக்கு அப்புறம் இந்த வேர்டை போடலாமா, தப்பு இல்லையா அப்படின்ட்டு வாயின் சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வாயின் இப்போ என்ன பண்ணுறானா அப்படின்ட்டு இப்போ அவள் அப்படி அதெல்லாம் மெமரைஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா ப்ரெசன்டேஷன் நான் பார்க்காம தானே சொல்லணும். ஸோ அதனால தான் வாயின் அப்படியே எல்லாத்தையும் அப்படி பார்க்காம அப்படியே அவளே மனப்பாடம் பண்ணிகிட்ருக்கா. ஒரு அழகான செமினார் போல் அவள் க்ரியேட் பண்ணிட்டா. தென் பென்ட்ரைவில் நிறையா ஸ்டோர் பண்ணியிருக்கா. அதாவது அந்த ப்ராடக்ட் எப்படிலாம் லான்ச் பண்ணுறாங்க, அது எப்படிலாம் உருவாக்குறாங்கன்றதெல்லாம் வாயின் தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அதனால தான் அவள் அப்படியே அதெல்லாம் பென்ட்ரைவில் சேவ் பண்ணிவிட்டு அதை நேராக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ நேராக அவ்வளோ ஆஃபீஸ்க்கு வந்துட்டா. எல்லாருமே வாயினுக்கு குட் மார்னிங் சொல்கிறாங்க. வாயினும் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் சாம் பக்கத்தில் வந்து உட்கார்றா. என்ன சாம் ரொம்ப கூலாக இருக்கீங்க அப்படின்னு வாயின் கேட்குறா. என்னது கூலாக இருக்கண்ணா, அட ஏன் வாயின் நீங்கள் வர, அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க வார்த்தையெல்லாம் எனக்கு வாயிலே நுழைய மாட்டேங்குது, இஸ்ன்றான் வாசுன்றான் தேன்றான், எனக்கு ஒன்றுமே புரியல வாயின், அதான் செமினார் நான் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சாம் சொல்கிறாரு. ஏன் சாம் நல்ல சான்ஸ் தானே யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஐயோ வாயன் இந்த கம்பெனியில் 2 வருஷமாக நான் ஒர்க் பண்ணுறேன், எல்லா செமினாரும் இப்படி தான் நான் கோட்டை விட்டுட்ருக்கேன். அந்த தேவங்க அவர் பார்த்தா என்ன பார்க்கலன்னு பார்த்துக்கலாம், ஆனால் சம்பளம் மட்டும் கரெக்டாக போடுறாரு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இங்கே சாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படி தான் டைமில் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படி தான் செமினாருக்காக டைம் வந்துடுது. நீங்கள் பிரீத் இன் பிரீத் அவுட், வயன் உனக்கு எதுவும் ஆகாதடி, ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி அவக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா. இப்போத்தையும் அப்படியே ரியாவை மீட் பண்ணி செமினாருக்கு யார் யார் வராங்களோ அவங்கள மட்டும் உள்ளே விடுங்க, மற்றவங்க எல்லாம் வெளியே இருக்கட்டும், அவங்க ஒர்க்கை அவங்க பார்க்கட்டும். ஸோ அதனால் யார் யார் செமினார் எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும் உள்ளே வரட்டும் அப்படின்ற மாதிரி இங்கே தேவங்க சொன்னோன்னே ரியாவும் ஓகேன்ட்டு இப்போ அப்படி கூப்பிடுறாங்க. செமினார் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள மட்டும் இப்போ ரியா கூப்பிடுறாங்க. இப்போ அப்படி தான் எல்லோரும் வராங்க. இப்போ ரியா வயனை பார்த்துட்டு வயன் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரியா சொன்னோன்னே ஓகே ரியா அப்படின்னு சொல்லிட்டு வாயனும் இப்போ என்ன பண்ணுறானா அப்படியே தான் அவளும் உள்ளே என்ட்ரு ஆகுறா. இப்போ வாயன் தேர்டாக தான் செமினார் கொடுக்கணும். ஸோ அவளுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் இப்போ செமினார் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ அப்படியே தான் வாயன் நிற்கிறா. அவளுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. அவள் அப்படியே அந்த பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அவள் ஆரம்பிக்கிறா. பிரீத் இன் பிரீத் அவுட், முருகா அப்போ என்ன அப்படின்னு அவள் மைண்ட் வாய்ஸ்குள்ளே சொல்லிக்கிட்டு இப்போ அப்படியே பென்ட்ரைவை ஸ்டார்ட் பண்ணுறா. அது அப்படியே லே அவுட் மாதிரி, அது அனிமேஷன் மாதிரி அப்படி போயிட்டே இருக்குது. இப்போ வாயின் அப்படியே தான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு வேர்டு கூட சில்லி மிஸ்டேக் கூட பண்ணாமல் அவள் அழகாக பியூராக கிறிஸ்டல் கிளியராக சொல்லிகிட்டு இருக்கா. தேவங்களாம் செம ஆச்சரியம், ஏன்னா நேற்று தான் ஜாயின் பண்ணியிருப்பா, அதுக்குள்ளே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு தேவங்களாம் செம ஆச்சரியமாக இருக்குது. இப்போத்தையும் அப்படியே அவன் ஈவில் ஐஸோட வாயினையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ வாயின் யாரையும் பார்க்கல, அவள் ஜஸ்ட் அப்படியே தான் அவள் அங்கே இருக்க செவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவள் மனசுக்குள்ள எப்படியா நல்லா அப்படியே சொல்லிடணுன்ட்டு தான். ஸோ அப்படியே தான் வாயின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளோட சீட்டில் போய் உட்காடுறா. தேவங் அப்படி வாயினியே தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்னன்னு தெரியல, வாயின் மேலே லைட்டாக அப்சர்ஷன் ஆரம்பிக்குது. ஸோ தேவங் அப்படியே அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஆள் வராங்க. ஸோ அவங்களும் அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. வாயினுக்கெல்லாம் கையெல்லாம் நடுங்குது, ஏன்னா அவ்வளோ பெரிய செமினாரை அவள் அழகாக முடிச்சிருப்பா. அவளுக்கு அது அழகாக முடிச்சாலா இல்லையான்னு தெரியல. அங்கே இருக்க கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கலாம் வாயின் சூப்பராக பண்ணிங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லார்ட்டையும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே தேவங் அப்படி தான் அடுத்த ஆளை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காரு ஈவில் ஐஸோட. ஸோ அப்படி தான் அந்த மீட்டிங்லாம் முடியுது. இப்போ அப்படியே எல்லோரும் செமினார் முடிச்சுட்டு வராங்க. இப்போ அப்படி தான் தேவங் அப்படி பர்சனலாக வாயினை கூப்பிடுறான். இப்போ வாயினும் சொல்லுங்கள் சார், எனக்கு செமினார் நல்லா பண்ணியிருந்தேன் வாயன்,
நான் கூட ஏதாவது கோளாறு பண்ணிடுவேன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா பண்ணியிருந்தேன், சூப்பர், கீப் இட் அப் அப்படின்ற தேவங்க சொல்கிறாரு. இப்போ எனக்கு இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னடா கோல்டாக இருந்த மனுஷன் நல்லா புகழ்ந்து தள்ளுறாரேன்ட்டு இப்போ செம்ம ஹாப்பியா அப்படி இந்த விஷயத்த ரியாட்ட சொல்லிட்டு இருக்கா. ரியாக்கும் இதெல்லாம் செம்ம ஹாப்பி. ஹேய், என்ன சொல்கிற வாயன், அவர் கூப்பிட்டு நான் கங்க்ராச்சுலேஷன் பண்ணாரா அப்படின்னு ரியா கேட்குறா. ஆமாம் ரியா, ஏன் அவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரா? ஆஹா சார், யாரும் இது மாதிரி பண்ணது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று தான். நீ வெளியே சொல்லிடாது, எல்லா கேர்ள்ஸும் ஜெலஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா கேர்ள்ஸ் ஜெலஸ் ஆவாங்களா? ஏன்? ஏன்னா சார் மேலே இங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் செம க்ரஷ்ஷு. நானும் நிறையா தட்டி சொல்லி பார்த்துட்டேன், கேட்குற மாதிரி இல்லை. அதனால தான் நீ எங்கேயா சொல்லிடாத, அவ்வளோதான். அந்த கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே மனசோடஞ்சு இங்கேயே சூசைட் பண்ணாலும் பண்ணிடுவாளுங்க அப்படின்ற மாதிரி இங்கே ரியாவும் வாயினும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம தேவங்க அப்படி தான் ரியாவை கூப்பிடுறாரு. ஸோ அப்படியே ரியாவும் கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே வாயின் அவள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவளுக்குலாம் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தேவங்க வந்து யாருக்குமே இது மாதிரி கங்க்ராச்சுலேஷன் சொன்னது இல்லையா. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது வாயனுக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வாயன் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. அவள் மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை இவ்வளோ நல்லா இருக்குன்னொன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு அப்படி தானே இருக்கும், ஒரு போட்டியில் ஜெயிச்சோன்னா, அது ஃபஸ்ட்டாக ஜெயிச்சோன்னா அது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வாயனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மூமெண்ட். சாம் பார்த்துட்டு, என்ன வாயன் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல் அப்படின்னு சாம் கேட்குறாரு. இப்போ வாயனும் ஆமாம் சாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாயன் என்ன பண்ணுறா, சாமோட கையை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கா. சாமுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அவன் வாயன் மேலே ஃபாலோ ஆயிருப்பான். பட் வாயன் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தான் அவள் அந்த மாதிரி கையை ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இங்கன்னா சாமுக்கு அப்படியே வாயன் மேலே இன்னும் நிறைய ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே சாமும் ஓகே வாயன், ஹாப்பி மூமெண்ட் தானே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சாம் சொல்லிட்டு அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்குன்னா ஹார்ட்டில் இருக்க பீட்டு சமமாக போகுது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது டைம் ஒரு 5 o'clock போல். இப்போ ஒயினை வந்து தேவங்க கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறாங்க. ஒயினும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனா. அங்கே தேவங்க பார்த்துட்டு ஒயன் சொல்லுங்கள் சார், இன்னும் 2 daysக்கு அப்புறம் ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணும், நீ நல்லா பண்ண, அதனால் உன்னையே நான் செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி இங்கே தேவன் கேட்குறாரு. வாயன் ஃபஸ்ட்டு யோசிக்கிறா. என்ன வாயன், ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் இதை படிச்சுப்பார் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம தேவன் சொன்னோன்னே இப்போ வாயன் அதை படித்து பார்க்குறா. சார் அது இல்லை வாயன், ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, நான் அப்படிலாம் ஒன்று எழுதலை, நீ படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, அப்புறம் தென் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கேட்கலாம், ஓகேவா அப்படின்ட்டு இப்போதே அவங்க அப்படியே போக சொல்கிறாரு வாயினா. வாயினா அதை படித்து பார்க்குறா. ரியா பார்த்துட்டு எதுக்கு கூப்பிட்டாருன்ற மாதிரி ரியா கேட்குறா. இங்கே பாரு ரியா அப்படி சொல்லிட்டு வாயின் காட்டுறா. ரியாலாம் செம சிரிப்பு. என்னடி நீ நல்லா ப்ராஜெக்டை பண்ணன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறாரா அப்படின்னு மாதிரியா கேட்குறா. போடி, என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்குல்ல அப்படின்னு ரியாட்ட நீங்கள் கேட்குறீங்க. இப்போ சாம் கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கீங்க. சாம்னா சரி வாயன், நீ நல்லா பண்ணியிருக்கன்னு சாருக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு, அதனால தான் உங்ககிட்டே எல்லாம் கொடுக்க போகிறாரு போல், நீ பார்த்து ஹேண்டில் பண்ண சார் அப்படின்ற மாதிரி இங்கே சாம் சொல்கிறாரு. இப்போ நீங்களும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வாயன் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறா. ஸோ அப்படியே தான் டாக்ஸி புக் பண்ணிட்டு அவன் நேராக வீட்டுக்கு போய் மறுபடியும் படிக்கணுமா, எனக்கு படிக்கவே போர் அடிக்கும், எனக்கு ரொம்ப சோம்பேத்தான், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே இந்த பேப்பர் எடுத்து வச்சுட்டு அவள் மட்டும் தூங்கிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் வாயன் அப்படி கிளம்பி வரா. ஸோ எப்போவுமே அந்த லிஃப்ட்டு வேலையே செய்யாது, இன்றைக்கி அதிசயமாக லிஃப்ட்டு சரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இப்போ வாயன் அப்படி அப்பாடி லிஃப்ட்டு வேலை செய்யுது. நான் வந்த ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஐயோயோ இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தனா இல்லை படிக்கட்டு ஏற வந்தனான்னு தெரியல. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி தான் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறா. பார்த்தா தேவங்க அங்கே இருக்கான். இப்போ வாயினா குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி வாயின் சொல்கிறா. குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு இப்போ தேவங்க சொன்னதுக்கப்புறம் இப்போ வாயின் அப்படி தான் அமைதியாக லிஃப்ட்டில் வந்துட்டுருக்கா. இப்போ தேவங்க பார்த்துட்டு நான் கொடுத்த அந்த பேப்பரை படிச்சியா அப்படின்னு தேவங்க கேட்குறாரு. ஐயோ நான் படிக்கவே இல்லையே, நைட் அப்படியே வச்சு தூங்கிட்டேனே, ஐயோ இப்போ என்ன சொல்கிறது, படிச்சுட்டேன் சார் அப்படின்னு மாதிரி வாங்கி திக்கி திக்கி சொல்கிறா. நீ திக்கி திக்கி சொல்கிறத பார்த்தா படிக்காத மாதிரியே இருக்கிய, ஏங்க நீ படித்த வரைக்கும் சொல்லு பார்ப்போம் அப்படியே தேவன் கேட்டோடனே வாயனா இங்கே முழிக்கிறா. அவள் அப்படியே தான், அவள் சும்மா படிச்சிருப்பா, அதனால லைட்டாக ஞாபகம் இருக்குது. வாயன் அப்படியே அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் முழிக்கிறா. படிக்கலை,
படிக்கலன்னா சொல்லலாம்ல, எதுக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு தேவன் கேட்டோன்னே, அது சார் அது அப்படின்ட்டு வாயன் திக்கிட்டு இருக்கா. இப்போ தேவன் அப்படியே வாயன் கிட்ட க்ளோஸாக வந்து நிற்கிறான். வாயனுக்கெல்லாம் பீதியை கிளப்பி விட்டுருச்சு. சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ வாயன் பார்க்குறா. அப்படியே தேவன் அப்படியே வாயன் கிட்ட வந்து க்ளோஸாக வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். வாயனுக்குண்ணா செம ஷாக் ஆகிடுது. அப்படியே வாயனுக்கிட்ட வந்து க்ளோஸாக வந்து அப்படி கிஸ் பண்ணிடுவானா. பார்த்தா இது எல்லாமே வாயனோட கனவு. வாயன்னா ஐயோம்மா அப்படின்ட்டு அவள் ஏஞ்சிக்கிறா. சே, காலையில் கெட்ட கனவு, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே தான் ஏந்திரிக்கிறா. டைம் பார்த்தா 5 o'clock. மணி 5 தான், மறுபடியும் படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படுத்துருப்பா. பார்த்தா அதுக்குள்ளே டைம் 6:30. அதுக்குள்ளே 6:30 இப்போ தான் படுத்த மாதிரி இருக்குது. சே, சரி போவோம் அப்படின்ட்டு வாயின் அந்த கனவை மறந்துட்டு அவள் மட்டும் ஆஃபீஸ்க்கு போகிறா. ஆஃபீஸ்க்கு போனோன்னு இந்த லிஃப்ட்டை பார்த்தோன்னே அவளுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஐயோ, லிஃப்ட்டில் போகக்கூடாது, படிக்கட்டில் போயிடலாம். ஏதோ நடந்துருச்சுன்னா கனவுல வந்தது நிஜத்தில் நடந்தாலும் நடக்கும், வேணாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு வாயின் படிக்கட்டில் போகலான்னு பார்க்கும்போது, ஐயோ காலும் வலிக்குமே, இல்லை எது நடந்தாலும் பரவாயில்ல லிஃப்ட்லேயே போகலாம் அப்படின்ட்டு வாயின் இப்போ லிஃப்ட்டை ஆன் பண்ணா. அதான் அவங்க தான் இருக்காரு. ஐயோ இருக்காரு மனுஷன், என்ன பண்ண போறனோ அப்படின்ட்டு வாயின் இப்போ என்ன பண்ணுறான், அந்த லிஃப்ட்டை ஆன் பண்ணுறா. இப்போ அந்த லிஃப்ட் நேராக அப்படியே 16th floor அப்படியே வருது. ஸோ அப்படியே தான் வாயின் அப்பாடி ஒன்றுமே கேட்கல அப்படின்ட்டு வாயின் அப்படி லிஃப்ட் விட்டு போகும்போது அவங்க அப்படி நான் கொடுத்த பேப்பர் படித்தே வாயின் அதே எப்படி கனவுல கேட்டானோ அதே மாதிரி கேட்குறாரு. நீங்கண்ணா ஐயோ இப்போ போய் சொல்லிடலாம். இல்லை சார் படிக்கல. ஏன் படிக்கல? நீ படிப்பேன்னு தானே உனக்கு கிட்ட கொடுத்தேன். சரி வேணாம் விடு, நான் ரியா கிட்டே கொடுத்துக்கிறேன். இல்லை சார் நானே பார்க்குறேன், நானே படிக்கிறேன் சார் அப்படின்ட்டு வாயின் அப்படியே வாங்கிக்கிறா. ஒழுங்காக கொடுத்தா படிக்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறாரு. சாரி சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே டூ யர் ஒர்க் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படி தேவங்க சொன்னோன்னே இப்போ வாயினும் ஓகே சார் அப்படின்ட்டு வாயின் இப்போ அப்படி தான் அவளோட கேபினில் உட்காந்துக்கிறான். இப்போ சாம் பார்த்துட்டு, என்ன வாயின் மூஞ்செல்லாம் வேர்த்துருக்கு? அதுவா ஏசி ஒர்க் ஆகலைல்ல, அதான். ஏசி ஒர்க் ஆகலையா? நல்லா ஒர்க் ஆகுதே அப்படின்னு இப்போ சாம் சொல்கிறாரு. அது அதுவே இருக்குது சாம், அதை நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாயின் அப்படி தான் அவள் வெட்டலாம் தொடச்சிட்ருக்கா. ஸோ அப்படி தான் அந்த டைம் போயிட்டுருக்கு. இப்போ அப்படி வாயன் நான் கிளம்பலான்னு சொல்லிட்டு அவள் அப்படி திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கா. இப்போ சாம் பார்த்துட்டு வாயன் அப்படின்னு கூப்பிடுறான். சொல்லுங்கள் சாம். இல்லை எனக்கு நைட் வெளியே போய் சாப்பிடலாமா அப்படின்னு சாம் கேட்குறான். இல்லையே சாம், நான் வீட்டில் தான் என்றைக்குமே சாப்பிடுவேன், நீங்கள் வேணால் வெளியே போய் சாப்பிடுங்க. இல்லை என்னைக்குமே நான் தனியாக தான் சாப்பிடுவேன், இன்றைக்கி நீங்கள் வாங்கலை அப்படின்னு சாம் கூப்பிட்றான். இல்லை சாம், அம்மா கூப்பிடுவாங்க, லேட்டாக போனால் திட்டுவாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லை ஆண்டிக்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து பேசுகிறேன். நீங்கள் என்னதான் கேபில் தானே போவீங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். இல்லை சாம் பரவாயில்ல வேணாம் அப்படின்னு வாயின் சொல்லிகிட்ருக்கா. அட வாங்க வாயின் அப்படின்னு சாம் வாயினை விடவே இல்லை. அவன் அப்படி தான் வாயினை கூட்டே போகணுன்னு சொல்லிட்டு வாயினை இப்படி கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போகிறான். இதெல்லாம் எட்டேருந்து நம்ம பார்த்துட்ருக்காரு. வீக்கெலாம் செம காண்டாகுது. இப்போ அப்படியே அவருக்குள்ளே பேசிக்கிறாரு. ஆமாம், இவங்க 2 பேர் பண்ணுறது எனக்கு எதுக்கு கடுப்பாகணும்? என்னடா ஆச்சு உனக்கு? இந்த பிள்ளை வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஐயோ சரி கிளம்புவோம் அப்படி சொல்லிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஸோ அப்படியே தான் நீங்களும் நம்ம ஜாக்சனும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இந்த பார்த்துட்டே போகிறாரு. அவருக்கு என்னன்னு தெரியல, என்னமோ லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது. சரி சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போய் இப்போ அப்படியே ஒரு கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி மாஃபியாவாக ஆயிடுறாரு. ஸோ அப்படியே தான் மாஃபியாவாகிட்டு இப்போ நேராக ட்ரக் டீலிங் பண்ணுறதை பற்றி, அதாவது ஒரு பார்ட்னர் போட்டிருப்பாரு ஒருத்தர்கிட்ட. ஸோ அதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காரு. இப்போ சீனை கட் பண்ணி உங்களை பார்க்கலாம். நீங்கள் சாம் போதும் சாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு வாங்கி சொல்கிறா. ஐயோ வயன் நீங்கள் நிறைய சாப்பிடுங்க, அக்கா ஒல்லியாக இருக்கீங்க, வீட்டில் சாப்பாடெலாம் போட மாட்டாங்களா என்ன அப்படின்னு சாம் கேட்குறாரு. நீங்கள் அப்படிலாம் இல்லை, நான் தான் சாப்பிடவே மாட்டேங்கிறேன், எனக்கு வேலை அது இதுன்ட்டு சின்ன வயசுலேருந்து நான் 2 இட்லி தவிர வேறு எதுவுமே நடக்க மாட்டேன் அப்படின்னு வாயின் சொல்கிறா. சாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி வாயினும் சாமும் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ நீங்களும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சாமுக்கு தேங்க்யூலாம் சொல்லிட்டு அப்படி கிளம்புறீங்க. சாம் வந்து வயன் வண்டியில் இருங்க அப்படின்றா. இல்லை சாம் நீங்கள் போங்க,
இப்படியே நடந்து போனால் வீடு வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ அயன், நான் இருக்கும் போது நீங்கள் எதுக்கு நடந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சாம் என்ன பண்ணுறானா அப்படியே அக்கறையாக வயனை கூப்பிடுறான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியில ஏறிக்கிறான். சாம் நிறைய பேசிட்டு வர்றாரு வாங்கிக்கிட்ட. வயனும் ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஸோ அப்படிதான் வீடு வந்துருச்சு. இப்போ வயன் அப்படி ரொம்ப தேங்க்யூ சாம், வீட்டு வரைக்கும் வந்து விட்டுருக்கீங்க, உள்ளே வாங்கலாம். இல்லை வயன், நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு அவன் சாம் சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். சாம் ரொம்ப நல்லவராக இருக்காருன்னு சொல்லிட்டு வயனை சொல்லி உள்ளே போயிருப்பா. ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லி இப்போ வயனம்மா கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் டின்னர் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா சரி ஓகே இப்போ தூங்க சொல்கிறாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு தூங்க போகிறீங்க. ஸோ அப்படின்னு அந்த நைட் அப்படியே போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் அப்படி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே வாட்ச்மேன் வயன் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் என்ன என்ன பக்கம் யாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே 16th ஃப்ளோர்லேருந்து அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் வரீங்க. பார்த்தா உங்கள் அப்பா அம்மா தான். உங்கள்கிட்ட செம ஷாக்கு. அம்மா அப்பா என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்புறம் அயன், நீ வேலை செய்கிற இடத்த வந்து பார்க்கணும், அம்மா காசு இருக்காதா, அதான் வந்துட்டேன். பா இவ்வளோ பெரிய கம்பெனி, பரவாயில்ல இவ்வளோ பெரிய கம்பெனியில் நம்ம பிள்ளைக்கு வேலை கிடச்சிருக்குன்னா அது ஒரு வகையாக நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே தான் அப்படி சுற்றி பார்க்குறாங்க. அம்மா நினைக்கிற மாதிரி இது மால் கிடையாது, கம்பெனி. இங்கே வந்து உன் வேலையை காட்டாத, அப்புறம் நான் கோபமாகுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் போடி, நீ வேலை செய்கிற இடம் தானே, அதனால ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வேணாம்மா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே நிறையா டிசைன் டெக்கரேட் பண்ணி வச்ச திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் சும்மா இல்லாமல் அங்கே இதை டச் பண்ணுறது அதை டச் பண்ணுறதுன்னு வேணாம்மா அது இதுன்னு தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இது எல்லாமே புதுசாக இருக்குது. என்னோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் தான், அதனால தான் அவங்க அம்மா இப்படி பண்ணுறாங்க குழந்தை தானம்மா. இப்போது நீங்கள் மேனேஜருக்கு தெரிஞ்ச திட்டு வருமா, நீ கம்முன்னு இருமா அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படி தான் ரியா வராங்க. ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள் அப்படின்னு ரியா சொல்கிறா. ஹாய்மா, நீங்கள் யார் அப்படின்னு வயனப்பா கேட்குறாரு. நான் வயனோட ஃப்ரெண்ட், நான் ரியா அப்படின்னு நம்ம ரியா சொல்லிட்டு இருக்கா. இப்போ வயனம்மா பார்த்துட்டு என்ன ட்ரெஸ் இது, என்ன பிள்ளைங்க இவ்வளோ குட்டியாக ட்ரெஸ் போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அடுத்தது ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கெல்லாம் ஆரம்பிக்காதம்மா, நான் இருக்க மாதிரி இங்கே யாரும் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கம்மா, எல்லோரும் இப்படி தான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு உங்கள் அம்மா காதில் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா கேட்காம ஐயோ என்னம்மா இது இவ்வளோ குட்டி குட்டியாக ட்ரெஸ் போடுறீங்க, எவ்வளோ பசங்க வேலை செய்கிறாங்க, ஆனால் நீங்கள் இல்லை அரைக்குறையாக குட்டியாக போடுறீங்க, அவனுங்கெல்லாம் கண்ணு வச்சிட மாட்டானுங்களா அப்படின்னு உங்கள் அம்மா கதை எடுக்கிறாங்க. ரியாக்கு வாட் என்ன சொல்கிறீங்க ஆண்டி அப்படின்னு அவன் கேட்குறா. ரியா அம்மா அப்படிதான் ரியா, நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க அப்படியே போயிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ரியாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டுருக்காங்க என்ன தான் சொல்கிறாங்கன்ட்டு. ஐயோ இவங்களும் இங்கே நிற்கிறாங்களே, போக சொன்னால் போக மாட்டேங்கிறாளே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாயன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பிளாக் கலர் கார் வருது. பார்த்தா தேவங்களோட கார் தான். உம்மாடி இவ்வளோ பெரிய காரு அப்படின்னு வாய் நம்ம வாயை பொழந்து பார்க்குறாங்க. அம்மா வாயை மூடுமா அப்படின்ற மாதிரி இப்போ வாயின் வாயை மூட சொன்னோன்னே அவங்களும் மூடிக்கிறாங்க. இப்போ அப்படியே தான் தேவங்க வராரு. அப்படியே இறங்கி அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. ரியாவும் பின்னாடியே போகிறாங்க. இப்போ நீங்கள் அப்படி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. குட் மார்னிங் சார் மாதிரி பவ் பண்ணுறீங்க. தேவங்க அப்படியே உங்களை பார்க்குறாரு. வாயன் இவங்க யாரு அப்படின்னு நம்ம தேவங்க கேட்குறாரு. சார் என்னோட அப்பா அம்மா சார் அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே வாயின் சொல்கிறா. ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள் அப்படின்னு இப்போ தேவங்க பேசுகிறாரு. ஐயோ பக்கம் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம வழி ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுமா, அமைதியாருமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க இங்கே சிரிக்கிறாரு. இப்போ ரியாவும் தான். இப்போ அப்படியே உங்கள் அம்மா, ஆமாம் நீங்கள் எப்படி ஸ்கின் கேர்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க, என் பொண்ணு நிறைய க்ரீம் போடுறா, ஆனால் பாருங்களேன் உங்கள் அளவுக்குலாம் அவ்வளோ வர முடியல, நீங்கள் எப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அம்மா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஐயோ விட்ட எல்லாத்தையும் கேட்பாங்க, ஒரு ஜாதகத்தையும் கேட்பாங்க. அம்மா நீ கிளம்புமா ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க இப்போ சிரிச்சுக்கிட்டே எதுக்கு அவங்க துரத்துற நான் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இங்கே அப்படி தான் தேவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் நான் துரத்துற மாதிரி பேசுகிறாங்களே, இல்லைன்னா எங்கள் அம்மா இப்போ நான் ஏன் துரத்தணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. பாருங்க சார் என்னை துரத்திட்டே இருக்கா
அப்படின்ற மாதிரி இங்கே உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் செம சிரிப்பாக இருக்குது அவனுக்கு. அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சான் உங்கள் ஃபேமிலியை. சைல்டிஷாக இருக்காங்க உங்கள் அம்மா. ஸோ அதனால் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு உங்கள் ஃபேமிலியை. இப்போ அவங்க ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ண சொல்லி நல்ல மீட்டிங் இருக்குது உங்கள் பொண்ணுக்கும் தான், அதனால் மேலே போகணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இன்னொரு நாள் வந்து பாருங்க அப்படி சொல்லி தேவங்க இப்போ அப்படியே வாயினியும் ரியாவே வர சொல்கிறான். இப்போ தேவங்க அவர் மட்டும் முன்னாடி போயிட்டு இருக்காரு. ரியாவும் வாயினும் அம்மா பாய் அப்பா பாய் அப்படி சொல்லிட்டு வாயின் அவளும் கிளம்பிட்டா. இப்போ தேவங்க அப்படியே லிஃப்ட்டில் ஏறுறாரு. இப்போ ரியாவும் நீங்களும் அப்படியே லிஃப்ட்டில் ஏறிக்கிறீங்க. ஒன்றுமே பேசல, அப்படியே அமைதியாக போகுது இந்த லிஃப்ட்டு. ஏன்னா 16th floor போயிடுச்சு. இப்போ தேவங்க அவரோட கேபினுக்கு போய் உட்கார்றாரு. இப்போ நீங்களும் அப்படியே தான் உங்கள் கேபினில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ டைம் அப்படியே போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ரியா அப்படியே வாயினை கூப்பிடுறாங்க, அதாவது தேவங்க கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு. இப்போ வாயினை ஓகேன்னு சொல்லிட்டு அவளு போகிறா. இப்போ அப்படி தான் தேவங்க வந்து வாயின் இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு தேவங்க சொல்கிறாரு. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு வாயினை வந்து இப்போ உட்காடுறா. உங்கள் ஃபேமிலி என்றைக்குமே இப்படி தானா? என்ன இவ்வளோ சைல்டிஷாக இருக்காங்க ஆமாம், எனக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்ததே கிடையாது, ரொம்ப சைல்டிஷாக இருக்காங்க அப்படின்னு நம்ம தேவங்க சொல்கிறாரு. இல்லை சார், அம்மா எப்போ இப்படி தான், எப்போ பார்த்தாலும் ஏதாவது சிலமசம் வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வராதீங்கன்னு சொன்னேன். அண்ணா பாருங்களேன், என் பேச்சு கேட்காம இங்கே வந்து எல்லா ரகலையும் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் சார். ஐயோ இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி கேட்டுட்டேன், தேவையில்ல. உங்கள் ஃபேமிலி எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு நாள் டின்னருக்கு என்ன இன்வைட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாரு. நீங்கண்ணா ஐயோ டின்னருக்குலாம் இவர் இன்வைட் பண்ணால் எங்கள் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. விட்டா எங்கள் அம்மா இவங்க கூட இருந்துருவாங்களே. ஐயோ வேணாம், என்ன சொல்லலாம், வாங்க இப்படி வேணான்னு சொன்ன ப்ரொமோஷனை கட் பண்ணிட்டேன், என்னடி பண்ணுறது, எத்தையும் சமாளித்து தாண்டி ஆகணும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்குள்ளே பேசிக்கிறா. இப்போ அப்படியே தேங்க பார்த்துட்டு என்ன வாயின் உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க? சார் தாராளமாக வாங்க சார் அப்படின்னு வாயின் சொல்லிட்டு சரி சார் இப்போ நான் கிளம்புறேன். ஓகே கேரி ஆன் அப்படின்னு தேவங்க சொல்கிறாரு. இப்போ வாயின் விட்டால் போதுன்னு சொல்லிட்டு டோரை சாத்திட்டு ஓடிட்டா. இப்போ தேவன் இங்கே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு என்னன்னு தெரியல, வாயின் கூட பேசும்போதெல்லாம் ஒரு மாதிரியா அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அப்படி தான் டைம் போயிட்டுருக்கு. சாம் இப்போ பார்த்தாலும் வாயின் கூட பேசுறதுலாம் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா தேவனுக்கு ஜெலஸ் ஆகுது. ஏன்னா அவனுக்கு என்னமோ தெரியல, வாயின் மேலே சின்னதாக அஃபெக்ஷன் மாதிரி வந்துருச்சு போல். ஸோ அதனால தான் சாம் வந்து வாயின் கிட்ட பேசினா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறானா, சாமை வேறு இடத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி சாமை வேறு இடத்துல உட்கார சொல்கிறான். இப்போ அப்படி சாமும் சார் நான் இனிமேல் இங்கே தானே சார் உட்காருவேன், அதே மாதிரி அங்கே போன ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க, இங்கே நான் கிளைண்ட் தானே சார், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹேய் என்கிட்ட ரூல்ஸ் பேசுகிறியா, நான் எங்கே உட்கார் சொன்னேன் அங்கே உட்கார் அப்படின்னு தேங்க சொன்னோன்னே இவனும் சரின்னு சொல்லிட்டு அவனோட சிஸ்டம் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் போயிட்டான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன வாயின் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவன் இன்னைக்கு இப்படி போகிறான்னு சொல்லிட்டு வாயினுக்கு லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. அவள் ஃப்ரெண்டுன்ற அர்த்தத்தில் தான் அவன் பார்க்குறா. பட் ஆனால் சாம் ஐயோ எல்லாரும் விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் ஃபீலிங்கோட போகிறான். ஸோ ரொம்ப தூரம் இப்போ தான் அவனுக்கு ஒரு மாதிரி மனசு நிம்மதியாக இருக்குது. இப்போ அப்படியே தான் ஒரு ஈவினிங் டைம் போல் ஆகுது. வாயின் இப்போ சார் இன்னைக்கு வரீங்களா, நம்ம எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகலாம், போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு நம்ம வாயின் சொல்கிறா. ஓகே வாயின் எதில் போவீங்க அப்படின்னு தேவன் கேட்குறாரு. டாக்ஸி தான் சார், நீங்கள் காரில் வாங்க, நான் டாக்ஸியில் போயிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி வாயின் சொல்கிறா. வாட், 2 பேரும் ஒரே இடத்துக்கு தானே போகிறோம், அதுக்கு என்ன என் காரில் உட்காருங்க அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். இல்லை சார் வேணாம். ஐயோ வாயின் உட்காருங்க. இல்லை சார் வேணாம், நான் டாக்ஸி. வாயின் உட்காருங்கன்னு சொன்னேன் அப்படின்னு தேவங்க சொன்னா அடுத்த செகண்டு வாயினும் உள்ளே உட்காந்துக்கிறா. ஸோ பேக் சீட்டில் உட்காந்துருக்கா. தேவங்க அப்படியே ஒரு பக்கத்தில் ஏதோ உட்காந்துருக்காங்க, வேறு யாரும் ட்ரைவ் பண்ணுறாங்க. தேவங்க அப்படியே தான் பேசிகிட்டே வராரு. நீங்கள் அப்படியே தான் அட்ரஸில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. தேவங்க பார்க்குறாரு அங்கே நிறைய மக்கள்லாம் இருக்காங்க. தேவங்க இப்போ தான் அவருக்கு ஒரு மாதிரி இன்னமும் அந்த சரௌண்டிங் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி தான் அது டவுன் தானே, ஸோ அதனால் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ தேவங்க அப்படி பார்த்துட்டே வராரு. ஸோ அப்படி தான் அந்த கார் அப்படி வாயினோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது. இப்போ அப்படி தான் வாயினோட அப்பா வெளியே தான் ஈவினிங் போய் உட்காருவார். ஸோ இப்போ பார்த்துட்டு என்ன கார் வந்திருக்கு, டாக்ஸி தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எட்டி பார்க்குறாரு. மற்ற வாயன் அப்புறம் தேவன் அப்புறம் அப்படியே இறங்கி வராங்க. ஹேய் வாயன்மா வா 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 சார் வாங்க சார் அப்படின்னு இப்போ வாயன் அப்பா கூப்பிட்றாரு. வாயன் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறா. ஆனால் அவள் மைண்ட் வாய்ஸ்குள்ள ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்புறம் என்ன அதே டின்னர்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. வாயனோட அம்மா அப்படியே வாயின் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ தேவங்களோட பக்கத்தில் உங்கள் அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி தான் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தேவங்களுக்கு இதெல்லாம் புது ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா
அவனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. லைட்டாக தேவன் அப்படியே அவன் ஃபேமிலியை நினச்சி அவன் மிஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அவங்க அப்பா அம்மா உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் நினச்சி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். போயின் அம்மா அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, சார் இது சாப்பிட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நீங்களாம் நிறையா சாப்பிடணும் சார். இவளை சொன்னால் இவ சாப்பிடவே மாட்டா, எனக்கு பிடிக்காது, எனக்கு வைக்காதீங்க அப்படின்றா. நீங்கள் நிறையா சாப்பிடுங்க சார் அப்படின்ட்டு வாயின் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தேவங்க அழகாக வைக்கிறாங்க. தேவங்க அப்படியே சாப்பிட்றாரு. அவர் அப்படியே வாயின் அம்மாவை அப்படியே அவங்க அம்மாவை நினச்சிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவனுக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் தேவங்க அப்படியே அவங்க அவங்க அப்பாவையும், அதாவது வாயினோட அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கும்போது அவனுக்கு அவங்க அப்பா அம்மா தான் ஞாபகம் வருது. ஸோ அதனால் அப்படியே வாயின் லைட்டாக கண் கலங்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. வாயின் இதை நோட் பண்ணுறா. ஸோ கொஞ்ச கழிச்சு தேவங்க அப்படி தான் அப்படி உட்காந்துருக்காரு. இப்போ வாயினும், சார் சாப்பிடும் போது கண் கலங்குனீங்களே, ஏன் சார், ஏன் கண் கலங்குனீங்க அப்படின்ற மாதிரி இங்கே அப்போ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை வாயின், அது அம்மா அப்பா ஞாபகம் வந்துச்சு அதான் அப்படின்னு நானே. இப்போ தேவங்க லைட்டாக கண் கலங்குறாரு. ஐயோ சார், சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் கேட்டேன், சாரி சார். இல்லை இல்லை, ஃபைன் ஃபைன் ஃபைன், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்போ தேவங்க அப்படி தான் அவர் கண்ணை அப்படி தொடச்சிட்டு அவர் அப்படி தான் உட்காந்துருக்காரு. இப்போ அப்படியே உங்கள் அப்பா அம்மா அங்கே டிஷ்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஜாலியாக அவங்க பேசிக்கிட்டே அவங்க வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே சரிக்கு சமமாக வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்ன உங்கள் அப்பா அம்மா எப்பயுமே இப்படி தானா, அப்படியே குழந்தைத்தனமா விட்டு கொடுக்காம குழந்தைத்தனமா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ அப்படி தேவங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. எப்பயுமே அம்மா அப்பா 2 பேரும் இப்படி தான் சார், நான் தூங்க போயிடுவேன், இன்னைக்கு இந்த காட்சியை பார்க்க வேண்டியதாகிடுச்சு உங்கள் கூட, நான்லாம் நேற்றுலாம் தூங்கிட்டேன் அப்படின்னு வாயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ தேவங்க அப்படி வாயின் சிரிக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு என்னன்னு தெரில, வாயினை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் இன்றைக்கே பேசிடலான்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் தேவன் வாயன் சொல்லுங்கள் சார், ஒன்று கேட்பேன், தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே, சொல்லுங்கள் சார், பரவாயில்ல. எனக்கு உங்களுக்கு எனக்கு இந்த ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருக்கு வாயன், ஏன்னா மேரேஜ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு தேவங்க ஸ்ட்ரைட்டாக கேட்டுறாரு. இங்கே வாயனுக்கு செம ஷாக் ஆகுது. இதை கேட்ட வாயனோட அம்மா, சார் என்ன சொன்னீங்க, என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு இப்போ அப்படியே வாயன் நம்ம கேட்குறாங்க. வாயன் இன்னும் ஷாக்கில் தான் இருக்கா. தேங்கும் ஆமான்னு தலையாட்டுறாரு. என்னங்க இங்கே வாங்கலை அப்படின்ற மாதிரி இங்கே உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. இப்போ உங்கள் அப்பா வந்து பார்க்குறாரு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவளுக்கு 25 வயசு ஆகுது, நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு, ஆனால் அவள் கேட்கவே மாட்டேங்கிறா. நீங்கள் ஒரு வாட்டி அவளை சொல்லி பாருங்கள் சார், கண்டிப்பாக அவள் உங்களை ஏற்றுப்பா அப்படின்ற மாதிரி இப்போ வாயன் அம்மாவும் வாயனை பார்க்குறாங்க. வாயன் ஷாக்லேயே இருக்கா. வாயன் வயன் அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அம்மா அது அப்படின்ட்டு வாயனும் பார்க்குறா. தேவங்க பார்க்குறாரு. சரி வாயன், இதை பற்றி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தேவங்க போயிட்டாரு. என்ன நாளைக்கா, அது இப்படி மாப்பிள்ளைக்கு போய் வழி அனுப்பி வச்சுட்டு வா. என்னது மாப்பிள்ளையா அப்படின்ட்டு வாயின்னு இப்போ போறா. தேவங்க டாட்டா சொல்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். அப்படி தேவங்க கிளம்பியாச்சு. நீங்கள் நான் தூங்கவே இல்லை, நைட்டு ஃபுல்லாக இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. மார்னிங் போல் ரியா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறீங்க. இப்போ ரியாலாம் ஒயன் உண்மையாக சொல்கிறியா, தேவங்க சார் உன் வீட்டுக்கு வந்து உன்னையே பொண்ணு கேட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி இங்கே ரியால செம்ம ஆச்சரியம். ஆமா ரியா, இப்படி தான் நேற்று நைட்டு நடந்துச்சு. அம்மாவும் சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன நடக்க போதோ, என் கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்லிட்டு ரியாவும் வாயினும் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச கழிச்சு ரியாவை இப்போ தேவங்க கூப்பிட்றாரு. இப்போ ரியாவும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. பார்த்தா வாயினை தான் கூப்பிட சொல்லியிருப்பாரு. இப்போ வாயினும் நின்றுட்டு இருக்கா. இப்போ அப்படி ரியா பார்த்து, வாயன் உன்னோட ஹஸ்பண்ட் ஒன்று தான் கூப்பிட்றாரு. ஹஸ்பண்டா, வெளியே சொல்லிடாதடி திட்ட போகிறாரு அப்படின்ற மாதிரி இங்கே அப்படி தான் ரியாட்ட நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ரியாவும் சரி போன்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் நீங்களும் இப்போ அப்படி உள்ளே போகிறீங்க. கமெண்ட் சார். உள்ளே வாங்க வாயன். அப்புறம் நீங்கள் சார்லாம் எனக்கு கூப்பிட வேணாம், என்னை தேவனே கூப்பிடலாம். ஐயோ சார் அதெல்லாம் வேணாம், ஆஃபீஸில் பார்த்தா யாரோ திட்டுவாங்க, வேணாம் நான் உங்களை சார்னே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வாயின் அப்படி ஒரு மாதிரி சொல்கிறேன். சரி ஓகே எப்படி வேணுமோ கூப்பிடுங்க. யோசிச்சிங்களா நேற்று நைட்டு நான் பேசினதை அப்படின்னு தேவன் கேட்குறாரு. யோசிச்சு சார், அது உங்களுக்கு ஓகே தானே, இல்லைனா சொல்லுங்க. வேணாண்ணா அப்படி இல்லை சார், எனக்கு ஓகே தான். நீங்கள் எப்படி சார் என்ன அப்படின்னு நம்ம வாங்கி கேட்குறா. தேவங்க இப்போ சொல்கிறாரு, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிச்சு வாயன். ஆக்சுவலி உன்னை ஃபஸ்ட் டே நான் பார்த்தேன்ல, அன்றைக்கி நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். ஏன்னா நீ ரொம்ப அழகாக இருந்தாலும் சரி, அறிவு உனக்கு அதிகம்.
நீ என்கிட்ட இவ்வளோ தைரியமாக வந்து உங்கள் ஃபோனை கொடுங்க சார் அப்படி கேட்ட பார்த்தியா? யாருமே இது மாதிரி கேட்டதில்ல. எனக்கு அதான் ஆச்சரியம். அதான் நானும் அப்பயும் செம ஷாக்லேயே உன்னையே பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் வாயன் அப்படின்ற மாதிரி வெளியோ மறைமி அப்படின்னு அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி கேட்குறாரு. இங்கே வாயன்னா எஸ்ன்ற மாதிரி தலையாடுறா. ஸோ அப்புறம் என்ன அந்த மூமெண்ட்ஸ் போகுது. இப்போ தேவங்க தான் டெய்லி வந்து வீட்டில் விடுறாரு எல்லோரும் போனதுக்கப்புறம். ஸோ யாருக்கா தெரிஞ்சால் அது வந்து வெளியே வரும்னு சொல்லிட்டு தேவங்க என்ன பண்ணுறாருனா அதெல்லாம் அலர்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. வெளியே தெரிஞ்சா அவனோட மாஃபியா கேங்குக்கு தெரிய வந்துடும். ஸோ அதனால தான் தேவங்க இப்போ அப்படியே வாயனை வீட்டில் விட்டுட்டு அப்படியே அவர் நேராக அவர் மாஃபியாவுக்கு தான் போயிட்டுருக்காரு. ஒரு பார்ட்னர் போட்டுட்டு இருந்திருப்பார்ல, அவன் ஏமாத்திட்டான். ஸோ இப்போ அதனால தேவங்க அவனை தண்டிக்கிறதுக்காக இப்போ வாயனை வீட்டில் விட்டுட்டு இப்போ தேவங்க நேராக அங்கே போயிட்டுருக்காரு. அவர் கெட்ட டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் கலர் கோட் போட்டுட்டு லாங் கோட் அதை போட்டுக்கிட்டு தேவங்க இப்போ அப்படியே அந்த இடத்துக்கு வராரு. அவனை கட்டி போட்டு மேலே சட்டெல்லாம் கிடையாது, கீழே பேண்ட்டு மட்டும் தான் போட்டிருக்கான். அவனை நல்லா அடிச்சிருக்காங்க பாடி கார்டு எல்லாம் சேர்ந்து. ஸோ அவன் உடம்புல செவன்னு இருக்குது. இப்போ தேவங்க வந்து பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் வந்தா நான் போட்ட பார்ட்னர்ஷிப்பை வெளியே போவ, அது கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நீ என் கூட தானே இருக்கணும், அப்புறம் எப்பட்றா வேற ஒருத்தவனுக்கு நல்லது செய்ய போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கும். இதுக்கப்புறம் உன்னை உயிரோட எடுத்துருக்க முடியாது அப்படின்ட்டு தேவங்க என்ன பண்ணுறான்னா அவர் கன்னை அப்படி லோட் பண்ணி ஒரு ஷூட் பண்ணிடுறாரு. அவன் அந்த இடத்துல சரிஞ்சு அப்படி விழுந்துடுறான். அதாவது அவன் செத்துட்டான். ஸோ தேவன் அப்படியே அந்த கன்னை அப்படியே கொடுத்துட்டு அவர் மட்டும் இப்போ கிளம்பிடுறாரு. ஸோ அவன் மேலே லைட்டாக பிளட்லாம் அப்படியே பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தேவங்க அப்படியே ஒரு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் என்ன நிறைய டைம் வாயினை பார்ப்பாரு, பேசுவார். ஸோ அப்படி கல்யாணத்துக்கு வேண்டிய ப்ராசஸ்லாம் போகுது. ஆனால் கம்பெனிலையும் சரி மாஃபியாவிலையும் சரி தேவங்க பொறுத்த வரைக்கும் தேவங்க மட்டும்தான் வாயின் கூட இருக்காரு, வாயின் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறாரு. அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ தேவங்க பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் ஒரு சிஓ மட்டும்தான். ஆனால் மற்றவங்கள பொறுத்த வரைக்கும், அதாவது மாஃபியாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாஃபியா. ஸோ அதனால் இப்போ தேவங்க என்ன பண்ணுறாருன்னா அவர் அப்படியே தான் அந்த மேரேஜுக்கான ப்ராசஸ்க்காக லீவ்லாம் போட்டுடுறாரு. ஸோ பாடி கார்ட்டை சொல்லி பார்த்துக்க சொல்கிறாரு. ஸோ நிறைய டீலிங்லாம் வருது, அதெல்லாம் தேவங்க அப்படியே வச்சுருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படி தான் ஃபைனலி வாயனுக்கும் தேவங்களுக்கும் மேரேஜ் ஆகுது. இங்கே வாயனுக்குலாம் செம பயமாக இருக்குது. அப்புறம் அப்படியே தான் தேவங்களோட ரூமில் அப்படி உட்காந்துட்ருக்கா. என்ன ஃபர்ஸ்ட் நைட்டில். ஸோ அதனால தான் அப்படியே உட்காந்துட்ருக்கா கையை பிசைஞ்சிட்டு. இப்போ தேவங்க அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே ஓகே ஃபைன் நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு தேவங்க இப்போ அப்படியே வராரு. இப்போ வாயன் அப்படியே ஏஞ்சிக்கிறான். உட்காருங்க வாயன், ஏன் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு நம்ம தேவங்க ரொம்ப மரியாதையாக வாயின்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஓகே சார். சாரா இங்கே பாருங்க, நான் இன்னைக்கிலேருந்து உங்களுக்கு ஹஸ்பண்ட். நீங்கள் என்னண்ணா என்ன சாரெல்லாம் கூப்பிடுறீங்க? எல்லாம் ஆஃபீஸில் கூப்பிட்டு பழகிடுச்சா? அதான் எப்படி கூப்பிடணும்? நீ எப்படி உங்கள் அப்பா அம்மா எப்படி கூப்பிடுவாங்க லோ அதே மாதிரி நீ என்ன கூப்பிடலாம் அப்படின்னு தேவங்க சொல்கிறாரு. இப்போ வாயனும் யோசிக்கிறா. அப்படியே தேவங்க வாயன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து உட்காந்துக்கிறாரு. அப்படியே வாயனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி என்றைக்குமே இந்த கை என்றைக்குமே ஒன்று விட்டு போகாது, புரியுதா அப்படின்னு தேவங்க அப்படி வாயனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. வாயனும் அப்படியே அப்படியே மெல்ட் ஆகிட்டு அவளும் கிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்புறம் என்ன தேவங்க அப்படியே வாயனை அப்படியே பெட்டில் போடுறாரு. வாயனுக்கு பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்கா அப்படின்னு தேவங்க கேட்குறாரு. லைட்டாக பயப்படாத, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் பண்ண மாட்டேன். லைட்டாக ஸ்லோவாக, லைட்டாக ஹார்டாக, அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக, புரியுதா? இதான் என்னோடய லெவல் அப்படின்னு தேவங்க சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு நம்ம வாயனும் திக்கிறா. குட் அப்படின்ட்டு தேவங்க இப்போ என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வாயனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அவரோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாயனை பார்க்குறாரு. வாயன் லைட்டாக ஷை ஆகிட்டு அவங்க கண்ணை மூடிட்டு இருக்காங்க. இப்போ தேவங்க வாயன் என்ன கடை ஓப்பன் பண்ண என்ன சார் எல்லாம் சொல்லக்கூடாது, என்ன அவங்கள கூப்பிடு அப்படின்னு இப்போ தேவங்க என்ன பண்ணுறாருன்னா அப்படி வாயனோட ஐஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறாரு. ஸோ வாயனை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா தேவங்க ஒன்றுமே போடலை. வாயனா டக்குன்னு கடை முடிக்கிறா. சார் என்ன பண்ணுறீங்க? ஐயோ தேவங்க என்ன பண்ணுறீங்க? ஏன் பார்க்கணுன்னு ஆசையா இல்லையா உனக்கு அப்படின்னு தேவங்க கேட்குறாரு. இல்லை அது அது வந்து அது அப்படின்னு வாயன் திக்கிறா. இப்போ தேவங்க அப்படி வாயன் மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. வாயனா என்ன சார் பண்ணுறீங்க? ஐயோ என்ன தேவங்க பண்ணுறீங்க அப்படின்னு வாயன் கேட்குறா. வாயன் என்னடி இவ்வளோ அழகாக இருக்கா? நான் இங்கேருந்து பார்த்தா அப்படி இருக்கடி, நட்டுக்கட்ட மாதிரி பாடியை வச்சுட்டு இப்படி இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணா பரவாயில்ல. இன்னைக்கு என்ன இருந்தாலும் இந்த நாட்டுக்கிட்டையே
இந்த தேவங்க தான் அப்படின்ட்டு தேவங்க என்ன பண்ணுறாருண்ணா அப்படியே அவர் உங்கள் நெக்கு ஸ்மெல் பண்ணி இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு, வெட் கிஸ்ஸாக கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே தான் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. இப்போ தேவங்க நீங்கள் நெளிய அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கனால அவன் அப்படியே உங்கள் பேக்கில் அடிக்கிறான். நீங்கள் அப்படின்றீங்க. நெளியாத விளைஞ்ச ஒரு மாதிரி இருக்கு கீழே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தேவங்க அப்படி தான் ஃபுல்லாக அவங்க ட்ரெஸ்ஸை அப்படி ரிமூவ் பண்ணி போடுறான். நீங்கள் டக்குன்னு உங்கள் ஜஸ்ட்டை ஹைட் பண்ணிக்கிறீங்க. தேவங்க அப்படியே அதான் பார்த்துட்டேனே, இதுக்கப்புறம் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு அப்படியே ஒயினோட ஹேண்டை தூக்கி போடுறான். இப்போ ஒயின் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஸோ ஒயின் அவனா தேவங்க பிடிச்சி தள்ளுறது அது மாதிரி பண்ணுறனால தேவங்க என்ன பண்ணுறானா ஒரு கையால் ஒயினோட 2 கையும் அப்படியே ஒயினுக்கு தலைக்கு மேலே பிடிச்சி வச்சுட்டு அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒயினும் இப்போ அப்படியே அவ்வளோ இப்போ அப்படியே தேவங்க பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படி தேவங்க பார்த்துட்டு தேவங்களோட பேரை சொல்லி மோன் பண்ணிட்டு இருக்கா. தேவங்க அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறாரு. அப்படி ஒயினோட அப்படியே மெயினான இடத்துக்கு வராரு. இப்போ வாயினா தேவம் என்ன பண்ணுறீங்க, கையெடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தான் இதுக்கப்புறம் நைட்டு வேலையே, கையெடு முடியாத அப்படின்னு தேவம் அப்படி தான் எல்லா ப்ராசஸும் அங்கே கீழே பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கெல்லாம் முடியல, சாமியும் ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. தேவங்க அப்படியே பொறுமையாக இன்சர்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் நான் பெயினில் துடிக்கிறீங்க. ஸோ தேவங்க அப்படியே உங்கள் ஷோல்டரை பிடிச்சிட்டு அப்படி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி லைட்டாக போகிறாரு, அப்புறம் கொஞ்சம் டீப்பாக போகிறாரு, அப்புறம் நல்லா வேகமாக போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி தான் உங்களுக்கு பெயின் எல்லாம் போய் அப்படி ப்ளஷர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 ரவுண்டுக்கு அப்புறம் தேவங்க அப்படி பக்கத்தில் படுத்துக்கிறாரு. உங்களுக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி படுத்துட்டு இருக்காரு. சரி நீங்களும் அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு மார்னிங் போல் தேவங்க காணும் பார்த்தா அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. ஸோ உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு அவர் ஆஃபீஸை லீவை போட சொல்கிறாரு. நீங்கள் லீவை போட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ நல்லா தூங்குறீங்க. டைம் ஒரு 10 o'clock போல் தேவங்க கால் பண்ணுறீங்க. தேவங்க அப்படி ஃபோன் அட்டன் பண்ணிட்டு என்ன பேபி கேர்ள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தேவங்க கேட்குறாரு. நான் இப்போ தான் ஏஞ்ச தேவங்க, அதான் ஃபோன் பண்ணேன். சரி கீழெல்லாம் வலிக்குதாண்ணா அப்படின்னு தேவன் கேட்குறாரு. இல்லை ஏன் கேட்குறீங்க? ஆமாம் ஏன் அந்த பெயின் இல்லை அப்படின்னு இப்போ அப்படியே தான் வாங்கி கேட்குறா. அதுவும் புருஷன் பண்ண ட்ரீட்மெண்ட் நாளைக்கு நைட்டு பண்ணிவிட்டு அப்படியே மார்னிங் பண்ணுறேன் ஏன்னா அப்படின்னு சொல்லி தேவங்க அப்படி காலை கட் பண்ணிட்டான். நீங்கண்ணா ஹலோ என்ன ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும், என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு வாயின் அதே திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படி தான் டைம்லாம் போகுது. தேவங்க ஒரு ஈவினிங் டைம் போல் வாயினை வெளியே கூட்டு போய் சாப்பிட்லான்ட்டு போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு வாயின் இப்போ அப்படியே அழகாக ரெடி ஆகி பொம்மை மாதிரி ரெடி ஆகிட்டு வரா. ஸோ அப்படி தேவங்க அப்படியே வாயினை கூட்டிட்டு ஒரு ரிச்சான ஹோட்டலுக்கு கூட்டு போகிறாரு. அங்கே யாருமே இல்லை. வாயின் பார்க்குறா. தேவம் என்ன யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்குறீங்க. இதை இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு இப்போ தேவங்க அப்படியே ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வருது. அதுக்கப்புறம் யாருமே அங்கே இல்லை. ஸோ நீங்களும் தேவங்க அப்படியே சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே தேவங்க அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ அப்படியே காரில் நேராக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தேவங்களுக்கு கீழெல்லாம் மட்டும் இல்லை அப்படியே உங்களை தூக்கிக்கிறான். நீங்கண்ணா தேவங்க கீழே விடுங்க அப்படின்றீங்க. நீதானே அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டல வா அப்படின்ட்டு தேவங்க என்ன பண்ணிக்கிறானா அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு அது ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் தேவங்க வேணாம் விடுங்க அப்படின்றீங்க. அப்புறம் என்ன அன்றைக்கி நைட்டு ஒரு அழகான லவ் மேக்கிங். ஸோ அப்படி தேவங்க மார்னிங் போல் ஏஞ்சி அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. நீங்கள் அப்படி தேவங்களுக்கு கோட்லாம் போட்டு விடுறீங்க. தேவங்க அப்படி ரொமான்டிக்காக பார்க்குறீங்க. தேவங்க அப்படி என்ன பண்ணாட்டி ரொமான்டிக்காக பார்க்குற அப்படின்னு தேவங்க கேட்குறான். இல்லையே என் புருஷன் நான் எப்பயும் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறேன். அப்படியா அப்போது என் பொண்டாட்டி நான் ரொமான்டிக்காக பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வாயினோட ஹிப்பில் கை வைக்கிறாரு. தியாம் நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டிங்களா, கையை வச்சுட்டு போங்க தியாம், நான் என்ன பண்ணுறது பொண்டாட்டி என் கை அட்டுங்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறாருனா அந்த ஹிப் அப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு. இப்போ வாயனா போங்க தியாம் அப்படி சொல்லிட்டு அப்படி தான் வாயனை அப்படியே அந்த கையில் எடுத்து விட்டுடுறா. ஸோ அப்படி தேவங்கும் சரி நைட்டு வந்து வச்சுக்கிறேன். கொன்றுவேன் போடா அப்படின்றீங்க. என்னது போடாவா அப்படின்னு தேவன் கேட்குறான். சாரி போங்க. நல்லா இருக்கேடி அப்படின்ட்டு தேவன் கிளம்பிட்டான். அப்படியே அவன் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகல. அவன் நேராக அவன் மாஃபியாவுக்கு தான் போயிட்டுருக்கான். வாயனை பொறுத்த வரைக்கும் அவன் மாஃபியா கிடையாது, வெறும் சிஓ தான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு மாஃபியா ப்ளஸ் சிஓ. ஸோ அப்படி தான் இப்போ அப்படியே தேவன் அப்படியே அந்த மாஃபியா இருக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே போய் அப்படிதான் இப்போ அவன் வேற ஒருத்தவங்க கூட பார்ட்னர் போட்டிருக்கான். அவன் பேர் ஜாக்சன் வச்சுக்கலாம். அவன் சரியான சைக்கோனே சொல்லலாம். அவன் காசுனா அப்படியே ஆசைப்படுவான். அப்படிப்பட்டவன் தான் ஜாக்சன்.
இப்போ தேவங்க வராரு. ஜாக்சன் பார்த்துட்டு, வாங்க தேவம், கேம் தேவம் வாங்க, பார்ட்னர் போட சொன்னீங்க, போட்டாச்சு. ம், அடுத்த ஸ்டெப் எங்க அப்படின்னு ஜாக்சன் கேட்குறாரு. அடுத்த ஸ்டெப் தாய்லாண்டில் இன்னொரு மாஃபியா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ட்ரக் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர் போட்டுட்டு பாதியில் போகிறேன், நடுவில் போகிறேன், இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு தேவங்க கேட்குறாரு. ஆ அந்த கான்ட்ராக்ட்லாம் நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம், நீங்களும் ஃபாலோ பண்ணணும், சரியா அப்படி சொல்லிட்டு இப்போ அவன் கிளம்பிட்டான். இப்போ அப்படியே ஜாக்சன் அப்படியே தேவங்க ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கான். அவன் என்னமோ பிளான் வச்சுருக்கான்னு மட்டும் தேவங்க தெரியுது. சரின்னு சொல்லிட்டு தேவங்க இப்போ நேராக அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறாரு. இப்போ இப்படி தான் ஆஃபீஸில் நிறைய ஒர்க்கு பார்த்துட்டு அப்படியே வாயிலுக்கு கால் பண்ணி நடுவில் பேசுறது அதெல்லாம் ரியா பார்த்துட்டு சாமியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. சாமுக்கெல்லாம் எரியுது. ஏன்னா வாயனை தான் லவ் பண்ணியிருப்பான். அதனால வாயனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இப்போ அடுத்த பொண்ணு வருவாளான்னு சொல்லிட்டு சாம் அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஒரு பொண்ணையும் காணும். அதனால சாம் ரொம்ப சேடாக தான் உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே தான் டைம்லாம் போயிட்டுருக்கு. இங்கே நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா என்னமோ வந்திருக்கு, பார்சல் வந்திருக்கு. நீங்களும் அதை வாங்கிக்கிட்டு உள்ளே போகிறீங்க. இது தேவங்கோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து டேபிளில் வச்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டு அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறீங்க. இப்போ அப்படியே மறுபடியும் பெல்ல யாரு தான் பெல் அடிக்கிறான், நான் சமைச்சிட்ருக்கேன், ஏன் பெல் அடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே வரீங்க. பார்த்தா நிற்கிறது தேவம் அப்படி பொக்கையெல்லாம் வச்சுட்டு அப்படி நிற்கிறான். நீங்கண்ணா தேவம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகலையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா பொண்டாட்டி, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல, அதான் வந்துட்டேன். ஐயோ அப்போ ரியா தனியாக அவள் இருப்பா, அவள் பார்த்துப்பா, எனக்கு அவள் எத்தனை நாள் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, அவள் பார்த்துப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே சரி பார்சல் ஒன்று வந்துச்சா, வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த பார்சலை காட்டுறீங்க. அது உனக்கு தான் அப்படின்னு தேவங்க சொல்கிறாரு. எனக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் பொண்டாட்டி உனக்கு தான், ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு தேவங்க சொல்கிறானே. நீங்களே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அழகான டைமண்ட் நெக்லஸ். நீங்கள் அவ்வளோதான் டைமண்ட் நெக்லஸா அப்படின்றீங்க. அது வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு டைம் இல்லை, அதான் வீட்டில் போய் கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். அதான் வந்து கொடுத்துருப்பான். பரவாயில்ல, உங்கள் கழுத்துக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க தான் அழகாக போட்டு விடுறான். நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, அதில் அழகாக வயனை எழுதி அப்படி பக்கத்தில் அப்படியே அந்த டாலரை திருப்பி பார்த்தா டேனை எழுதியிருக்கு. நீங்கள் அதை சிரிக்கிறீங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்டோன் வச்சு அதை டைமண்ட் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் தேவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. தேவங்க அப்படியே அந்த லாக்கெட்டை பார்த்துட்டு அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். போதும் வாங்க சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே ஃபுட்லாம் வைக்கிறீங்க. இப்போ அப்படியே தேவங்க ஒரு கால் வருது. நீங்களும் தேவங்க யாரோ கால் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றீங்க. அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே ஏந்திரிக்கிறான். நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. தேவங்க அப்படியே எட்ட தான் போய் பேசிகிட்டு இருக்கான். ஹலோ என்னாச்சு அப்படி தேவங்க கேட்குறான். வாட், சரி நான் உடனே வரேன் அப்படி சொல்லிட்டு தேவங்க என்ன பண்ணுறான்னா கையை கழுவிட்டு வாயன் வந்துடுறேன். தேவங்க சாப்பிட்டு நீ சாப்பிட்டே வாயன், நான் வரேன், எனக்கு வேலை இருக்குது, வரதுக்கு நைட்டான ஆகும் அப்படின்னு நம்ம தேவங்க சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா நேராக அவனோட மாஃபியா கேங்கு இருப்பாங்களே அங்கே தான் போகிறான். ஏய் டேஷு, சொன்னல நடுவில் போகக்கூடாதுன்னு, எதுக்குடா கான்ட்ராக்ட் மாதிரி போட்ட அப்படின்னு இப்போ தேவங்க கத்திட்டே வராரு. ஏய் எனக்கு உங்ககிட்ட கான்ட்ராக்ட் போட பிடிக்கல, தாய்லாண்டில் கேட்டான், சரியான பைத்தியக்காரனாமே, ஒழுங்காக கான்ட்ராக்ட் கூட நான் போட தெரியாதான், அதான் கான்ட்ராக்ட் வேணாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ தேவங்கள செம கடுப்பு வருது. அப்படியே ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். யார் கூட? நான் ஜாக்சன் கூட தான். ஜாக்சன் நான் செம்ம அடி வாங்கிட்டு அடிச்சிட்டல, என்னையா அடிச்சிட்டல, டேய் உனக்கு நான் இருக்குடா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் போயிருப்பான். ஸோ அப்படியே தான் தேவங்க இப்போ அடிச்சுட்டு இப்போ நேராக வரான். அவனுக்கு லைட்டாக அடிபட்டிருக்கு. அதெல்லாம் அப்படி ஹாஸ்பிட்டலில் காமிச்சு பேண்டேஜெலாம் போட்டுட்டு வரான், வாயனுக்கு தெரியக்கூடாது சொல்லிட்டு. பட் ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே வாயன் கையை பார்த்துடுறா. ஆனால் கையில் கட்டை போட்டிருக்கதை பார்த்துட்டு ஐயோ தேவங்க என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் கையில் கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு வாங்கி கேட்குறா. இல்லை வாயன் ஒன்றும் இல்லை, நீ உட்கார். இல்லை என்னம்மா இருக்கு, என்னத்தை அவங்க என்கிட்ட மறைக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ வாயன் ஒன்றும் இல்லை, வாயன் ஒன்றும் இல்லை, லைட்டாக வரும்போது கீழே வந்துட்டு காரில் தானே போனீங்க, எப்படி அப்படி கேட்குறீங்க? வாயன் ஒன்றும் இல்லை, கூல் கூல், ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ்லேருந்து வரும்போது லைட்டாக தடிக்க வேண்டாம். இல்லையே அந்த மாதிரிலாம் எதுவும். வாயன் தடிக்க தான் விழுந்துட்டேன், பயப்படாத, ஒன்றும் இல்லை, கையில் லைட்டாக, ஒன்றும் இல்லை சரியா, பயப்படாத, பார்த்துங்களா? எல்லாத்தையும் கையில் ஏதாவது வலிக்குதா, நான் வேணா. வாயன் கட்டு போட்டிருக்கல, கொஞ்ச நாள் இருக்கும், சரியா போயிடும், நீ
நீ வா அப்படியே சொல்லிட்டு தேவங்க என்ன பண்ணுறானா ஒயன் அப்படியே ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. ஸோ மார்னிங் போல் ஒயன் தான் நம்ம தேவங்க நல்லா அக்கறையாக பார்த்துக்கிறா. ஸோ தேவங்க லீவு, ஸோ அதனால ஒயன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது என்ன ஆயிருக்குன்னா தேவங்க ஒரு மெசேஜ் வருது. தேவங்க அதை பார்த்துருக்க மாட்டான், ஒயன் மட்டும் தான் பார்த்துருப்பா. பார்த்தா ஐ வில் கில் யூன்னு போட்டிருக்கு. ஒயனுக்குலாம் செம்ம பயமாயிடுது. ஏன்னா என்னது இது, ஐ வில் கில் யூவா, யாரா இருக்கும் அப்படின்ட்டு அடுத்த மெசேஜ் பார்க்குறா வயன். பார்த்தா அதில் வந்து என்னன்னு போட்டிருக்குன்னா, உன் குடும்பத்தை நான் கொல்ல போகிறேன், அதனால ஒழுங்கா நீ வா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இப்போ வயனுக்குலாம் செம பயமாயிடுது. என்ன தேவங்கோட ஃபோனுக்கு இப்படிலாம் வருது, இவரை பார்க்க மாஃபியா மாதிரி இருக்காரு, அப்போ தேவங்க என்கிட்ட மறைக்கிறாரா ஏதோ ஒரு விஷயம் அப்படின்ட்டு வயனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஸோ அதனால் இப்போ அடுத்த நாள் அப்படி தான் தேவங்க அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறாரு. இப்போ அப்படியே வயனும் எதுவுமே பேசலை, அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கா. தேவங்க சரி பண்ணுறாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போகிறான். நீங்கண்ணா என்ன தேவங்க என்கிட்ட ஒழுங்காக கூட பேச மாட்டேங்கிறாரு, இல்லை என்னமோ இருக்குது அப்படின்ட்டு வாயன் என்ன பண்ணுறானா தேவங்கே தெரியாமல் அப்படியே வாயன் என்ன பண்ணிக்கிறானா, அவள் அந்த டிக்கி பின்னாடி இல்லை உட்காந்துக்கிறா. அந்த கார் நேராக மாஃபியா இருக்கிற இடத்துக்கு போகுது. ஸோ அங்கே தேவங்க கிட்ட அப்படியே ஜாக்சன் கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கா. தேவங்க டேய் டேஷு சொன்னால் புரியாத ஒரு தட்டி, என் ஃபேமிலி அழிக்க போகிறேன்ற அப்படின்ற மாதிரி இங்கே தேவன் கேட்குறான். ஆமாம் பண்டாட்டின்னு ஒன்று கூட்டு வந்தியே அல்ல ஒரு இடம் முடிக்கவா அப்படின்னு அவன் கேட்குறான். டே 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 இங்கே பாரு, என்ன வேணா பண்ணிக்கோ, எப்போண்டாட்டி விட்டுரு அப்படின்ற மாதிரி இங்கே தேவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஜாக்சன்னா சிரிச்சுட்டே இருக்கான். என்னடா சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவங்க ரொம்ப கடுப்பாயிடுது. அதனால அப்படி போட்டு செம்மையாக அவங்க ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தேவங்க அடிச்சு கீழே தள்ளிடுறான் ஜாக்சன். அப்படியே தேவங்களோட கழுத்தில் அப்படியே மிதிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இதெல்லாம் அவங்களால பார்க்க முடியல. சொன்னீங்க என் ஹஸ்பண்டை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு ஓடி வரீங்க வயன் அப்படின்னு தேவன் கேட்குறான். என்ன தேவன் என்கிட்ட ஒன்றுமே நீங்கள் மாஃபியாரும் சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தேவங்க இப்போ வயன் இப்போ நீ போவயன் இங்கேருந்து, இங்கே உனக்கு ரொம்ப டேஞ்சர் ஓடி அப்படின்றான். இப்போ நீங்கண்ணா இல்லை நான் உங்களுக்கு காப்பாற்றாம போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க கட்டையை வச்சு அப்படி ஜாக்சன் அடிக்கலான்னு வரும்போது அங்கே ஜாக்சனோட ஆளுங்க எல்லாம் சேர்ந்து வாயினை பிடிச்சிடுறாங்க. ஸோ வாயினுக்கு லைட்டாக ஹர்ட் ஆயிடுது. அதனால அவள் கத்துறா, ஐயோ என் பொண்டாட்டை விட்டுடா, உனக்கு நான் தானே வேணும், என் பொண்டாட்டை விட்டுரு அப்படியே நீங்கள் தேவன் கத்திட்டு இருக்கான். நீங்கள் இப்போ ஜாக்சன் விட்டா முடியாதுடா டேஷு அப்படி சொல்லிட்டு ஏன் எனக்கு சாக போகிற அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன்னா அப்படியே கட்டையை வச்சு அடிக்கிறான். தேவங்களாம் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே தேவங்க அப்படியே ஏறி செமையாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நீங்கண்ணா செமையாக அழுதுட்டு இருக்கீங்க. எப்படியும் அந்த பாடி கார்டு, அதாவது ஜாக்சனோட பாடி கார்டு எல்லாரும் கூட சண்டை போட்டுட்டு நீங்கள் தேவங்க காப்பாற்றலாம் கிட்ட வரீங்க. இப்போ ஜாக்சன் அப்படியே உங்கள் கழுத்தில் கத்தி வச்சு நிற்கிறான். ஒழுங்காக அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனா நான் போட்டுட்டு விட்டுறேன். முடியாது, தரமாட்டேன், நீ தந்தா இல்லீகலாக நீ பண்ணுவ, முடியாது அப்படின்னு தேவங்க சொல்கிறான். அப்போவும் பொண்டாட்டி சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாயனோட கழுத்தில் கத்தி அப்படி இறக்குற மாதிரி போகிறான். லைட்டாக வாயனோட கழுத்தில் பிளட் வருது. தேவங்கண்ணா வேணாம் வேணாம் என் பொண்டாட்டி விட்டுடா அப்படின்னு நீங்கள் தேவங்க சொல்கிறான். விடணுமா, அப்போ டாக்குமெண்ட்டை கொடு, பொண்டாட்டியே கூட்டு போ அப்படின்னு ஜாக்சன் சொல்கிறான். தேவங்க அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குற மாதிரியே போய் அவன் கொடுக்கவே இல்லை. டக்குன்னு அப்படியே நம்ம ஜாக்சனை கீழே போட்டு செம்மையாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். வாயண்ணா இப்போ அப்படி பயந்துட்டே இருக்கா. அவளுக்கு மாஃபியானா சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் அங்கே இருக்க இடமே அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவள் அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறா. அவன் பார்க்குறான். வயன் சொல்லி கூப்பிடும் போது பின்னாடி ஒரு கத்தி அப்படி அவங்களோட முதுகில் இறங்குது. பார்த்தா ஜாக்சன் தான். அப்படியே அவன் கத்தியை குத்தி அப்படி இறக்கியிருக்கான். இப்போ அவன் வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். தேவங்க இப்போ என்ன பண்ணுறானா அந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்து ஜாக்சனோட தலையில் அப்படியே இறக்கிடுறான். அதனால ஜாக்சன் அங்கேயே இறந்துடுறான். இப்போ அப்படியே எப்படியோ தேவன் முடிஞ்ச அளவுக்கு உங்களை தூக்கிட்டு அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். அவனும் அவனே அட்மிட் ஆகிக்கிறான். அந்த டாக்குமெண்ட்டை அப்படி அவன் கையில் வச்சுக்கிட்டே தான் இருக்கான். இப்போ நீங்கள் ஒரு அளவு இல்லை சூப்பராகவே ரெக்கவர் ஆகிட்டீங்க. ஸோ தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க அப்படியே என்ன போட்டாட்டி அப்படி பார்க்குற போங்க தேவன், என்கிட்ட நீங்கள் ஒரு மாஃபியான ஏன் அப்பயே சொல்லலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். ஆக்சுவலி அவன் ஒரு சிஓ மட்டும்தான். அவன் ஒரு சிஓட பையன். அவங்க அப்பா சரியான பொம்பளை பொறுக்கினே சொல்லலாம். அவங்க அம்மாவை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம தேவங்களோட அம்மா மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை அப்படி ஃபுல்லாக போயிருக்கோம். அதனால அவரை அடுத்த பொண்ணை ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் ஒரு பெரிய கம்பெனியோட சிஓ. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் தேவன் குட்டி பையனாக இருந்திருப்பான். அவங்க அம்மா கூட ஹெல்ப் பண்ணிட்டு அவன் சாப்பிட்டுட்டே இருந்திருப்பான். அப்போதான் என்ன பண்ணியிருப்பார்னா நம்ம தேவங்க அப்பா அப்படி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வருவார். இவ தான் என்னோட 2வது ஒய்ஃப்னு சொல்லி. அவ்வளோதான் தேவங்க அம்மாக்கெல்லாம் ப்ரோக் ஆயிடுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க மென்டலி ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க. தேவங்க எவ்வளோ சொல்லியிருப்பான். ஆனால் அவங்கள
மென்டலி அஃபெக்ட் ஆனதுனால அவங்க சூசைட் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களே இறந்துருப்பாங்க. தேவங்க்கு இதே ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். ஸோ அதனால தேவங்க என்ன பண்ணுறானா, அவங்க அப்பா ஒரு நாள் பாரில் நல்லா குடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்போ தேவங்க அங்கே இருக்க சரக்கு பாட்டில் எடுத்து அப்படியே அவங்க அப்பாவை சாவடிச்சிடுறான். அவர் அங்கேயே மயக்க போட்டு விழுந்து செத்துடுறாரு. ஸோ தேவங்க அப்படி சைக்கோ மாதிரி வெளியே வந்திருப்பான். இப்போ தேவம் அதனால தான் மாஃபியா இருப்பான். யார் யாரெல்லாம் அவங்க அப்பா மாதிரி பொம்பளை பொறுக்கி லைக் வந்து தப்பான வழியில் ட்ரக்கை டீல் பண்ணுறவங்க அது எல்லாரையும் பிடிச்சி இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். அதில் ஒன்று நம்ம ஜாக்சன். ஸோ அதனால தான் அவர் இப்படி தான் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயம் உங்கள்கிட்ட சொன்னோன்னே அப்போ ஏன் கிட்ட முன்னாடியே நீங்கள் சொல்லலை, என்கிட்ட மறைச்சிட்டிங்க தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பண்டாட்டி மறைக்கணும் இல்லடி, உனக்கு மாஃபியா பிடிக்காதுன்னு அன்றைக்கி ரியாட்ட நீ சொல்லிட்டு இருக்கும் போது கேட்டேன். நான் மாஃபியாவாக இருக்கானே, நீ என் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியான்னு தான் உன்கிட்ட ஒன்றுமே சொல்லடி, மன்னிச்சிருடி அப்படின்னு தேவங்க சொல்கிறான். மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க, பரவாயில்ல, என் நல்லதுக்காக தானே நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படி நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் என்ன, உங்களோட லைஃப் தேவங்களோட லைஃப் அப்படி டோட்டலி சேஞ்ச் ஆகி நீங்களும் தேவங்க நல்ல லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். ஹோப் இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். தென் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தாங்கடா. தென் இன்ஸ்டா ஐடிக்கு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணல நான் அபோட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா, பாய்.